வணக்கம். சங்க இலக்கியம் பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சங்க காலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சங்க காலம் தென்னிந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயமாக அமைகிறது. தமிழ் புனைவுகளின்படி உச்சங்கம் இருப்பதாக பண்டைய தமிழ்நாட்டில் 3 சங்கங்கள் இருந்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றன. இந்த சங்கங்கள் பாண்டிய அரசின் ஆதரவை வளர்ந்ததாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் 3 சங்க அகாடமிகளில் சங்க இலக்கியங்கள் தயாரிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த காலகட்டத்தின் இலக்கியம் சங்க இலக்கியமாக கருதப்படுகிறது. ஏனென்றால் சங்கம் என்று அழைக்கப்படும் 3 இலக்கிய கல்விக்கூடங்களில் தமிழ் அறிஞர்களின் தமிழ் அமைப்பு வரி பாடல் மற்றும் ரம்மியமான பாடல் தொகுப்புகளை இயற்றியது. முச்சங்கத்தில் முதல் சங்கம் தென்மதுரை, 2ஆம் சங்கம் கபாடபுரம், 3ஆம் சங்கம் மதுரையில் நடைபெற்றதாக குறிப்பிடப்படுகிறது. தென்மதுரையும் கபாடபுரமும் கடற்போரால் அழிந்துவிட்டது. முதல் சங்கத்துக்கு தலைமை தாங்கியவர் அகஸ்தியர், 2ஆம் சங்கத்துக்கு தலைமை தாங்கியவர் தொல்காப்பியர் எனவும், 3ஆம் சங்கம் மதுரையில் நக்கீரரால் வழங்கப்பட்டது எனவும் குறிப்பிடப்படுகிறது. முதல் சங்கம் தென்மதுரை நடைபெற்றது. அகஸ்திய முனிவர் தலைமை தாங்கினார். காய்ச்சின வழுதி கடுங்கோன் ஆதரவளித்தனர். இந்த காலகட்டத்தில் புத்தகங்கள் எழுதப்பட்ட எழுத்து வடிவங்கள் கிடைக்கவில்லை. தெய்வங்களும் புகழ்பெற்ற முனிவர்களும் கலந்து கொண்டதாக நம்பப்படுகிறது. இது கிமு 9,000 ஆரம்பித்ததாக நக்கீரர் குறிப்பிடுகிறார். அவரை பொறுத்தவரை சுமார் 440 ஆண்டுகள் நீடித்ததாக நக்கீரர் குறிப்பிடுகிறார். அப்போ முதல் சங்கம் கிமு 900 4,600 ஆண்டுகள் நடைபெற்றதாக முதல் சங்கத்தை நக்கீரர் குறிப்பிடுகிறார். 2ஆவது சங்கம் கபாடபுரத்தில் நடைபெற்றது. அகஸ்தியரும் தொல்காப்பியரும் தலைமை தாங்கினார். அகஸ்திய முனிவரின் சீடர் தொல்காப்பியர் என குறிப்பிடப்படுகிறது. முடத்திருமாறன் முதலுக்கு தலைமை தாங்கியவர் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரையவும், 2ஆவதுக்கு முடத்திருமாறன் தலைமை தாங்கினார் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த சகாப்தத்தை எழுதியவர் தொல்காப்பியர் மற்றும் அவரது இலக்கியம் தொன்மையான ஒரு இலக்கண புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. நக்கீரர் சுமார் 4,600 கிமு 4,600 இடைச்சங்கத்தின் தொடக்கத்தை குறிப்பிடுகிறார். இது 4,600ன்னு 2வது நக்கீரர் குறிப்பிடுகிறார். அவரை பொறுத்தவரை அவரின் சங்கம் 3,600 ஆண்டுகள். இது 4,600 ஆண்டுகள் இருந்ததாகவும் 3,600 வரை இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார். 3வது சங்கம் மதுரையில் நடைபெற்றது. நக்கீரரால் வழங்கப்பட்டது. முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெருவழுதி வரை ஆதரித்தனர். கவிஞர்கள் தொடர்ந்து வந்த இலக்கண புத்தகங்கள் அகத்தியம், தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, சங்க இலக்கிய தயாரான கவிஞர்கள் கலந்து கொண்டனர். யார் பெரிய இலக்கியங்களை தயாரித்தவர்கள்? ஆனால் சில இலக்கியங்களே கிடைத்துள்ளன. 3ஆம் சங்கத்தின் இந்த தமிழ் இலக்கிய படைப்புகள் சங்க யுகத்தின் வரலாற்றை மறுகட்டமைக்க உதவுவதால் அவை பயனுள்ளதாக இருந்தன. சங்கம் என்ற சொல்லுக்கு கலகம் என்ற பொருள். தமிழக வரலாறு சங்க இலக்கியம் எழுதப்பட்ட காலம் சங்க காலம் அப்படிங்கிறது. சங்க காலம் தமிழக வரலாற்றின் பொற்காலம் அழைக்கப்படுகிறது. கிமு 3 முதல் 3 சங்க காலம் குறிப்பிடுகிறது. சங்க இலக்கியங்களில் கல்வெட்டுகள், நாணயங்கள், தொல்லியல் சான்றுகள் மற்றும் வயல்நாட்டவரின் குறிப்புகள் காணப்படுகிறது. அசோகரின் பாறை கல்வெட்டு, காரவேலரின் அதிகும்பா கல்வெட்டு, இது ரெண்டும் தமிழக அரசுகளை பற்றி குறிப்பிடுகிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழக அரசுகளை பற்றி குறிப்பிடுவது அசோகரின் பாறை கல்வெட்டு, அதுலேயும் முக்கியமாக 2 மற்றும் 3. காரவேலரின் ஹதிகும்பா கல்வெட்டு, இது 2 தமிழக அரசுகளை பற்றி கூறுகிறது. திருக்கோவிலூர் கல்வெட்டு கம்பரின் துயரமான முடிவுகளை பற்றியும் குறுநில மன்னர்களை பற்றியும் கூறுகிறது. கம்பர் மற்றும் குறுநில மன்னர்களை பற்றி குறிப்பிடுகிறது. புகழூர் கல்வெட்டு ஆர்நாட்டார் மலைக்குன்று கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. புகழூர் கல்வெட்டு அல்லது ஆர்நாட்டார் மலை கல்வெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு. 3 தலைமுறை சேர மன்னர்களை பற்றி குறிப்பிடுவது ஆர்நாட்டார் மலை கல்வெட்டு. திருநெல்வேலி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் ராபர்ட் ப்ரூஸ் வூட் என்பவர் ஆராய்வுகளை மேற்கொண்டு இரும்பு, வெண்கலம் மற்றும் தங்கத்திலான பல பொருட்களை கண்டுபிடித்திருக்கிறார். திருநெல்வேலி, ஆதிச்சநல்லூர். அப்புறம் புதுச்சேரிக்கு அருகிலுள்ள அரிக்கமேடு என்ற இடத்தில் துப்ரேல் மற்றும் மார்ட்டிமர் ஆகியோர் அகழாய்வு செய்தனர். ஃபஸ்ட்டு ஆதிச்சநல்லூரில் ராபர்ட் ப்ரூஸ் வூட் பார்த்தோம். அப்புறம் புதுச்சேரியில் துப்ரேல் மற்றும் மார்ட்டிமர் வீலர், இவங்க 2 பேரும் அகழாய்வு மேற்கொண்டிருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? ரோமானிய மட்பாண்டங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிக்கமேட்டில் தான் ரோமானிய மட்பாண்டங்கள். புதுச்சேரி அரிக்கமேடில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. நாணயங்கள், கண்ணாடி குவளைகள், ரத்தினங்கள் கூட கண்டுபிடிக்கப்பட்டன. சங்ககால தமிழகத்திற்கும் ரோமானியத்திற்கும் நடந்த வணிக தொடர்பு இவை காட்டுகின்றன. காவிரி பூம்படுதுக்கு அருகே உள்ள கீழையூர் என்ற இடத்தில் சங்க மருவிய காலத்தை சார்ந்த புத்த விகாரம்
ஒரு புத்த விகாரம் காவிரி பூம்பட்டினத்துக்கு அருகில் உள்ள கீழையூர் என்ற இடத்தில் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. சங்ககால தமிழ் மன்னர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை, கோல்டு மற்றும் சில்வர் நாணயங்களை வெளியிட்டனர். தங்கம் மற்றும் வெளியான ரோமானிய நாணயங்களும் தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. கிரேக்க எழுத்தாளரான மெகஸ்தனிஸ் இண்டிகா என்ற நூல் தமிழ் அரசுகளை பற்றி கூறுகிறது. இண்டிகா என்ற நூல் எழுதினவர் மெகஸ்தனிஸ். இவர் கிரீக். இதுதான் முக்கியமானது. அப்புறம் இவரை தவிர சில பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரோபா, பிலினி, தாலமி, யுவான்ஸ்வாங் போன்றவர்கள் சங்க காலத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. இலங்கையின் உள்ளிருந்து மகாவம்சம், தீபவம்சம். அப்புறம் இது இலங்கையின் வரலாற்றை கூறியது. சங்க காலத்தில் முதற்சங்கம், இடைச்சங்கம், இடைச்சங்கம் 3 சங்கங்கள் இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. முதற்சங்கம் தென்மதுரை, 2ஆம் சங்கம் கபாடபுரம், 3ஆம் சங்கம் இந்துமாக்கடல். அப்புறம் பாண்டிய மன்னன் முடத்திருமாறன் மதுரையில் 3ஆம் சங்கத்தை நிறுவினார். 3ஆம் சங்கத்தை நிறுவியவர் பாண்டிய மன்னன் முடத்திருமாறன். முடத்திருமாறன் முதல் உக்கிரப்பெருவழுதி வரைன்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். உக்கிரப்பெருவழுதி. இது இந்துமா கடலில் மூழ்கி விட்டதாக கருதப்படுகிறது. அவ்வளோதான். இந்த 3 சங்கத்தில் 2 சங்கம் தென்மதுரையும் கபாடாபுரமும் மூழ்கிவிட்டது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது இப்போ இருக்கிற மதுரை தான். அவ்வளோதான். இப்போ சங்க இலக்கிய நூல்களான 14 மேல்கணக்கு நூல்கள், 14 கீழ்கணக்கு நூல்கள் பார்க்க போகிறோம். 8 தொகை 10 பாட்டு 14 மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. அதில் முதல் நூல் நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 18 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. மேற்கணக்கு முதலாக துவக்கப்பட்டது 8 தொகை. வச்சிரநந்தியின் சங்கத்தில் இது துவக்கப்பட்டதால் இது தொகை நூல் நடத்துகிறது. இதை வச்சிரநந்தி கணக்காக துவக்கப்பட்டிருக்காங்க. இதை தொகை நூல்னு சொல்கிறாங்க. அகப்பொருள் பற்றிய நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. இது எல்லாம் சேர்ந்து அகத்தை பற்றி குறிப்பது நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. அப்போ புறப்பொருள் பற்றி குறிப்பது புறநானூறு, 18 பரிபாடல், அகப்புறம் என 2 குறிப்பிடுகிறது. தங்க புலவர்கள் உள்ளுரை உவமை, இறைச்சி எனும் இலக்கிய உத்திகளை மிக சிறப்பாக கையாண்டுள்ளனர். இவை இரண்டையும் குறிப்பு பொருள் உத்தி, உள்ளுரை உவமை, இறைச்சி, இது 2ஐயும் குறிப்பு பொருள் உத்தி என வழங்குகிறார்கள். பரிபாடல் பாடலால் பெயர் பெற்ற நூல்கள் கலித்தொகையும் பரிபாடலும். இந்த கலித்தொகையும் பரிபாடலும் பாடலால் பெற்ற நூல்கள். 8 தொகை நூல்கள் காலத்தால் முந்தியது. புறநானூறு தான் காலத்தால் முந்தியது. காலத்தால் பிந்தியது இப்போ சொன்ன கலியும் பரியும் தான் காலத்தால் பிந்தியது. 400 என்ற எண்ணால் குறிக்கப்படும் நூல்கள் நற்றிணை, அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை. ஐங்குறுநூறு 500 பாடல்கள் இருக்கும், அது வராது. அதுக்கப்புறம் வேறு பெயர்கள், எதுக்கெல்லாம் வேறு பேர் இருக்குது. அகநானூறு அகப்பாட்டு நெடுந்தொகை, புறநானூறு புறப்பாட்டு புறநானூறுன்னு குறிப்பிடுகிறது. பழங்கால மக்களின் வாழ்க்கை முறை, மன்னை வீரம், ஆட்சி முறை, புராண செய்தி, போர் முறை ஆகியவற்றை குறிப்பிடுகிறது. மொத்த பாடல்கள் எவ்வளோன்னா தங்க பாடல்கள் மொத்தம் இதுதான் ரொம்ப முக்கியமானது. 2, 3, 4, 4, 2, 8 2348 பாடல்கள் இருந்திருக்கு. இதில் அகத்தை பற்றிய பாடல்கள் 1856, புறத்தை பற்றிய பாடல்கள் 492. அவ்வளோதான். 8 தொகையில் கலியும் பரியும் தவிர பிற நூல்கள் ஆசிரியப்பாவால் ஆனவை. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க. சங்ககால நூல்கள் ஆசிரியப்பாவால் ஆகிருக்கும். அப்புறம் சங்கம் மருவிய காலத்து நூல்கள் கலப்பிற காலத்தில் வெண்பாவால் ஆகியிருக்கும். மேக்சிமம் அறநூல்கள் வெண்பாவால் ஆகியிருக்கும். இது ஆசிரியப்பாவாக. அது 8 தொகையில் கலியும் பரியும் தவிர தான் மீதி எல்லாமே ஆசிரியப்பாவானது. கலிப்பாலானது கலித்தொகை, பரிப்பாலானது பரிபாடல். கலிப்பா, பரிப்பா, இதை வச்சுக்கோங்க. அப்புறம் இது முக்கியமானது. 8 தொகைக்கு எண் பெருந்தொகை என்ற பெயரும் உண்டு. 8 தொகை என்ற வார்த்தையை முதல்ல அறிமுகப்படுத்தியவர், இந்த 8 தொகை எண் பெருந்தொகை சொன்னவர் மயிலைநாதர் தான். 8 தொகை என்ற வார்த்தையை பயன்படுத்தியவர், முக்கியமானது. அதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். நற்றிணையை நல் கூட்டல் திணை அல்லது நன்மை கூட்டல் திணை என்ன பிரிக்கலாம். நல் என்ற அடைமொழியால் உடைய நூல் நற்றிணை 400 + 1 பாடல்கள் என குறிப்பிடப்படுகிறது.
இதில் வந்து ஒரு பாட்டு கூட கிடைக்கல. 234வது பாடல் கிடைக்கவில்லை. அப்புறம் இதில் மொத்தம் 400 பாடல்கள். அந்த பிரிப்பு வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு பிரிச்சுக்கலாம். குறிஞ்சி பாடல் 131, முல்லையில் 30 பாடல், மருதத்தில் 32 பாடல், நெய்தலில் 102 பாடல், பாலையில் 104 பாடல். டோட்டலாக 2 2 4 4 4 8 8 1 9, ஒரு பாடல் மிஸ் ஆகுது. மொத்தம் எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்கன்னா 275 புலவர்கள் இதை பாடியிருக்காங்க. திணை, இது அகத்திணை பாடல். பா ஆசிரியப்பா. அடிவரையறை 9 to 12 இதுதான் நற்றினையோட அடிவரையறை. தொகுத்தவர் யாருன்னு தெரியல. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன், மாறன், வழுதி, மாவா. நற்றினையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன், தொகுத்தவர் யாருன்னு தெரியலை. தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன், வழுதி. கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பிறந்தவனாக தான் இப்போ பாடியிருக்காரு. மேக்ஸிமம் கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பிறந்தவனாக தான் பாடியிருப்பார். இது திருமாலை பற்றிய வைணவத்தை சார்ந்த ஒரு நூல். உரை எழுதியவர் பின்னத்தூர் நாராயண சாமி. இவர் தான் ஃபஸ்ட்டு உரை எழுதியிருக்காரு. 2ஆம் முறை ஔவை துரைசாமி பிள்ளை எழுதியிருக்காரு. பாடிய புலவர்கள் மொத்தம் பெண்பார் புலவர்கள் 9 பேர். பாடிய புலவர்கள் மொத்தத்தில் மொத்த புலவர்கள் 275 பேர். அதில் பெண்பார் புலவர்கள் 9 பேர். அப்போ ரேஷியோ பாருங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். நற்றிணை என்பது நல்ல ஒழுகலாறு எனவும் அழைக்கப்படுகிறது. அப்புறம் நற்றிணையை வந்து தூதின் வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது இரவில் வந்தாலும் விருதினரை பேணுதல் நற்றிணை குறிப்பிடுகிறது. நாட்களை சோறில் கோடுகளை கீறி கணக்கிடுதல், கோடுகளில் நம்பர் போட்டு நாட்களை கணக்கிடுதல் மற்றும் பள்ளி குரலை சகுனமாக, பள்ளி கத்துனா நல்ல இல்லைன்னு சொல்கிறது நற்றிணை காலத்துலேயே இருந்திருக்கு. காக்கைக்கு பழிப்பொருட்கள் படைத்தல் அப்படிங்கிறது. அப்புறம் தமிழர்கள் இயற்கையோட இயந்த வாழ்க்கை. ஓரறி உயிரையும் விரும்பும் உயரிய பண்பு. ஓரறி உயிரை கூட விரும்பியிருக்காங்க அவங்க. தூது இலக்கியத்தின் முன்னாடி ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். அப்புறம் வரைவு கடாதல் அப்படிங்கிறது ஒரு துறை. இந்த வரைவு கடாதல் துறைனா என்னன்னா அது நற்றிணையில் இருக்குது. அதாவது கனவிலேயே வந்து தலைவியை கூடும் வழக்கத்தை விடுத்து விரைந்து மணந்து செய்து கொள்ள வேண்டும் என்று தலைவனை தோழி வேண்டி கேட்டுக்கொள்வது வரைவு கடாதல் என குறிப்பிடப்படுகிறது. இதில் சிறந்த மேற்கோள் என்னென்னா, நன்னெடுங்கூந்தல் நரையோடு முடிப்பினும் நீத்தல் ஒப்புமதி பூங்குல் ஊற, தலைவி தலைவனின் அன்பு இளமையிலும் நரை கொண்ட முதுமையிலும் தொடர தோழி கூற்று. நிறைய பற்றின ஒரு கூற்று இருக்குது இதில் அப்படின்னு வச்சுக்கோங்க. நாடி நட்பின் அல்லது நட்டு நாடார்த்தம் ஒட்டியோர் திறத்தே, சான்றோரை நாம் சாடி செல்ல வேண்டும். நாடுதல், நாடி யாரை நாடி செல்ல வேண்டும்? சான்றோரை நாடி செல்ல வேண்டும் என்ற குறிப்பு நற்றிணையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நடிநாகரிகர். இது தெரியும், நண்பன் விஷயத்தை கொடுத்தா கூட பிடிக்கணும்னு. நீரின்றமையா உலகம் போல தம்மின்றமையா நன்னயந்தரளி. நீரை பற்றி ஒரு குறிப்பு, நீரின்றமையா உலகம் போல. இது புறநானூலில் இருக்கும். உலக வாழ்க்கைக்கு நீர் இன்றியமையாது போல தலைவிக்கு தலைவனது அன்பு இன்றியமையாததுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு ஓமையாக குறிப்பிட்டிருக்காங்க நீரின்றமையாத உலகங்கிறத. கொண்ட கொள்னன் குடிவரன் உற்றன கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உண்ணான்னு போதனாரோட பாடல் ஒன்று இருக்குது. அதில் பெண்கள் பிறந்த வீட்டு செல்வ செழுமையிலும் தங்கள் புகுந்த வீட்டு வறுமையை ஏற்றுக்கொள்வர். பிறந்த வீட்டு செல்வ செழிப்பிலும் தங்கள் புகுந்து விடாது, தாம் பிறந்து வளர்ந்த வீடு செல்வமாக இருந்தாலும் புகுந்த வீட்டில் சேரும்போது அந்த இருக்கும் வறுமையை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் கொண்ட கொழுநன். கொழுநன்னா இதில் கணவன் அர்த்தம். கொண்ட கொழுநன் குடிவரன் உற்றன, அவன் குடி என்ன இதில் விட்டு இருக்கோ அதில் கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு கொடுத்து தன் தந்தை வளர்த்திருப்பினும் கணவனோட வீட்டு வறுமையை ஏற்றுக்கொள்ளுதல். ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி என்று மதுரை மருதன் இளநாகனார் பாடியிருக்கிறார். சாதல், அப்போ இது ஈஸியானதான். ஒரு முளை அறுத்த திருமா உண்ணி. திருமானா கரிகாலன், திருமாவளவன் சொல்லுவாங்க கரிகாலனை. அதைத்தான் இது குறிப்பிட்டு கரிகாலனை பற்றிய குறிப்பு நற்றினை இருக்குது. அதுக்கப்புறம் சாதல் நஞ்சேன் அச்சுவல் சாவின் பிறப்பு பிரிதாகுவதாயின், உடம்புக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு போன்றது காதலாகும். காதலின் சிறப்பில் சாதல் அஞ்சேன், சாதலுக்கு அஞ்ச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நற்றினை பல பாட்டிருக்கு. தலைவனது பிரிவால் தலைவி உயிர் துறத்தற்கு அஞ்சவில்லை, ஆனால் மறுபிறப்பில் மறந்து விடுவானே என கலங்குகிறார் துறப்பதற்கு. இளமையில் சிறந்த வளமையும் இல்லை. இளமையை பற்றி இளமைதான் சிறந்த வளமை அப்படின்னு சொல்லுது நற்றினை. அருமையான பாட்டு. இளமையைப் போல வளமை செல்வம் எதுவும் இல்லை என குறிப்பிடப்படுவது நற்றினை. அதுக்கப்புறம்
குறுந்தொகை. நற்றிணை மாதிரியே ஒரு குறுந்தொகையும் அகத்தை சார்ந்த ஒரு பாடல் தான் குறுந்தொகை. இது ஆசிரியர் பவலானது. இதுலேயும் 401 பாடல்கள், 400 பாடல்கள் ப்ளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து. புலவர்கள் 203ன்னு ஒரு குறிப்பு இருக்குது, 205ன்னு ஒரு குறிப்பு இருக்குது புலவர்கள். அடுத்து அடிவரையறை முக்கியமானது. நற்றிணையில் அடிவரையறை 9 to 12, இதில் 4 to 8. அடிவரையறை 4 to 8. குறுந்தொகையை குறுமை ப்ளஸ் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. குறுகிய அடிகளை உடையதால் இதை குறுந்தொகைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டுமே இருக்கும். தொகுத்தவர் குறிக்கோ, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியவில்லை, தொகுத்தவர் மட்டும்தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து தொகுப்பித்தவர் பன்னாடு இந்த வாரம் எழுதிய நற்றிணைக்கு. இதில் தொகுத்தவர் குறிக்கோ. கடவுள் வாழ்த்து பாடியவர் அதே தான், பாரதம் பாடிய பெருந்தேவனார். அது திருமாலை பற்றியது. இதன் கடவுள் வாழ்த்து பாடல் முருகனை பற்றியது. இதை முதலில் பதிப்பித்தவர் சி.வை. தாமோதரன் பிள்ளை. இவரை ஃபஸ்ட்டு சி.வை. தாமோதரன் பிள்ளை தான் குறுந்தொகை பதிப்பிச்சிருக்காரு. ஊவேசாவும் இதை பதிப்பிச்சிருக்காரு. எப்போனா 1937. வெளியிட்டவர் பதிப்பித்தவர் யார், வெளியிட்டவர் யார்? சௌரி பெருமாள் ஐயங்கார் அரங்கனார். சௌரி பெருமாள் அரங்கனார் தான் இதை வெளியிட்டிருக்காரு. அதை பற்றின குறிப்பு. 8 தொகை நூல்களில் முதலில் துவக்கப்பட்டது குறுந்தொகை. ஃபஸ்ட்டு குறுந்தொகை. முதல் பொருள் கழிப்பொருளை விட உரிப்பொருளுக்கே முக்கியத்துவம் கொடுத்தது குறுந்தொகை. ஐவகை நிலத்திலும் தமிழரின் இல்வாழ்க்கை, ஒழுக்கம், மகளிரின் பண்பு, அறவுணர்வு முதலியவற்றை அறிய உதவும் நூல். 7 வள்ளல்கள் பற்றிய வரலாற்று குறிப்புகள் அடங்கியுள்ளது. உரிப்பொருளால் சிறந்த நூல். உரையாசிரியர்களால் மிகுதியாக மேற்கோள் காட்டப்பட்ட நூல். அதிகமான உரையாசிரியர்களால் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை. 236 பாடல்கள் மேற்கோள் காட்டப்படுகின்றன. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அதிகமான மேற்கோள்களால் குறிப்பிட்ட நூல் குறுந்தொகைன்னு சொல்லுவாங்க. அது 236 அப்படிங்கிறத நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவிளையாடற் புராணத்தில் தருமி வரலாற்றுக்கு ஊற்றாக விளங்கியது கொங்குதேர் வாழ்க்கை, அஞ்சரை தும்பிங்கிற பாடல் குறுந்தொகை இடம்பெற்றிருக்குது. 9 அடிகளை, அதாவது இதோட அடி வரையறை 4 to 8. ஒரே ஒரு பாடல் மட்டும் 9 அடி இருக்குது. அந்த பாடலோட நம்பர் வந்து 307, 391. இந்த 2 பாடல்களின் அடி வரையறை 9 அடிகள் உள்ளது. அடியளவால் பெயர் பெற்ற நூல் குறுந்தொகை. குறுகிய அடிகளை உடையதால் குறுந்தொகை அழைக்கப்படுகிறது. இது அடியளவால் பெயர் பெற்றது. இதில் வெள்ளி விதியார் ஒரு 13 பாடல்கள் பாடியவர். வெள்ளி விதியார் 13 பாடல்கள். மொத்தமே 9 பாடல்கள் தான் நற்றிணையில் பெண்பார் பாடினது. வெள்ளி விதியாருங்கிற ஒரே ஒரு புலவர் மட்டும் குறுந்தொகையில் 13 பாடல்கள் பாடியிருக்காங்க. மேற்கோள்கள். நிலத்திலும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் அளவென்று தேவகுலத்தார் பாடல் ஒன்று இருக்குது. இது வந்து தலைவன் தலைவிக்கு இடையான காதலை பற்றி குறிப்பிடப்படுகிறது. வினையே ஆடவர்க்கு உயிரே. நிலத்தினும் பெரிதேங்கிறது ஃபஸ்ட்டு பாட்டு. வினையே ஆடவர்க்கு உயிரே. வானுதல் மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிர்னு பாலை பாடிய பெருங்கடுக்கோ பாடின ஒரு பாடல் இருக்குது. வினையே ஆடவர்க்கு உயிரே. அப்புறம் சிறப்பான சினிமா பாடலாம் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் இந்தையும் எம்முறை கேளிர் செம்புல பெயல் நீர் போலன்ட்டு எழுதினவர் யாருன்னு தெரியவில்லை. அந்த பாட்டில் செம்புல பெயல் நீர் போட்டதுனால செம்புல பெயல் நீரார் அப்படின்னு வச்சுட்டாங்க. காமம் ஒழிவதாயினும்னு ஒரு பாடல் ஆரம்பித்து எம் தொடர்பு தெரியுமோ நீன் வாயினன்னு கபிலர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுவும் குறுந்தொகையில் இருக்குது. கொங்குதேர் வாழ்க்கை, அஞ்சரை தும்பி, காமம் கண்டது செப்பது மூலியமோ பழியது கழிய நட்பின், மயிலியல் சீரியர் கூந்தலின் அறியவும் உளவோ நீ அறியும் பூவேன். இறையனார் பாடிய பாடல் கொங்குதேர் வாழ்க்கை, அஞ்சரை தும்பி. இதுதான் திருவிழாடர் படத்தில் வரக்கூடிய பாடல். அதுக்கப்புறம் மொழிதயிர் இசைந்த காந்தல் மெல்விரல் கழுவுறு கலிங்கம் பரணர் பாடிய ஒரு பாடல் மொழிதயிர். எதை பற்றினு தெரியல. கையும் காலும் தூக்கும் ஆடிப்பாவை போல அப்படின்ட்டு ஆடுறியே அப்படியே ஆடிப்பாவை போல் அவன் சொன்னதெல்லாம் சொல்கிறியேன்னு சொல்லுவான். அன்றைக்கி ஒரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல, அது போல் ஆடிப்பாவையை வச்சு ஒரு இது சொல்லியிருக்காங்க. உள்ளது சிதைப்போர் உலர் என படார் ஒன்று பாலைக்கடுக்க ஒரு பாட்டு பாடியிருக்காரு. உள்ளது சிதைப்போர் உலர் என படார். அடுத்த பாடல் ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கின் கையில் ஊமன் கண்ணில்களும் ஒன்று சொல்ல. ஞாயிறு காயும் வந்துச்சுன்னா போச்சு. ஞாயிறுன்னு வந்துச்சுன்னா அது வந்து இதில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காத்தலும் துய்த்தலும் எல்லோருக்கு இல் ஒய் குடிகளார். காத்தலும் துய்த்தலும், இது ஒரு பாட்டு இங்கே பார்த்த மாதிரி இருக்குது. காத்தலும் துய்த்தலும் அப்படின்னு வந்துச்சுன்னா அது குறுந்தொகை பாடல்.
பிடிபசி களைய பெருங்கை வேலம் மென்சினை ஆயம் பொழிக்கும்னு பாலை பாடிய பிடிபசி அப்படின்னு ஒரு பாடல். பிடிபசி களைய பெருங்கை வேலம் மென்சினை ஆயம் பொழிக்கும்னு ஒரு பாடல். 7 வள்ளல்களை பற்றின குறிப்பு இருக்கிறது குறுந்தொகையில். ஃபஸ்ட்டு வந்து தகடூர், இன்றைக்கி இருக்கிற தருமபுரி, இதை ஆண்டவர் அதியமான். கொல்லிமலை, கொல்லிமலை ஓரி, கோடு முடியுது, அதில் ஓங்கிற ஒரு ஓசை வருது. கொல்லிமலை ஓரின்னு வச்சுக்கோங்க. பரம்பு, எல்லாருக்கும் தெரிந்த பாரி. திருக்கோவிலூரையும் முள்ளூரையும் ஆண்டவன் காரி, மலையமான் திருமுடிக்காரி. காரியோட முழு பேர் மலையமான் திருமுடிக்காரி. திருக்கோவிலூர் கல்வெட்டு வந்து கபிலரின் திருமண முடிவை பற்றி குறிப்பிடுகிறது. திருக்கோவிலூரையும் முள்ளூரையும் ஆண்டவன் மலையமான் திருமுடிக்காரி. கோடைமலை, பழனிமலைக்கு இன்னொரு பேர் வந்து கோடைமலை. இதன் பழனிமலை பேகன்னு படிச்சிருப்போம். பழனிமலைக்கு இன்னொரு பேர் கோடைமலை. கோடைமலைன்னு சொல்கிறாங்க. ஆய், பொதிகைமலை. பொதிகைமலை. பொதிகைமலை ஆண்ட தலைவனோட பேர் ஆய். ஒய்மாநாடு, தோட்டிமலை, நல்லி. ஒய்மாநாடு ஊட்டின்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். ஒய்மாநாடுனா ஊட்டி மலை, அதான் நினைக்கிறேன். அது தோட்டிமலைன்னு சொல்கிறாங்க. தோட்டிமலை, நல்லி, அவ்வளோதான். ஐங்குறுநூறு திணை, அதே அகத்திணை தான். ஆசிரியர் பாவலானது. 500 பாடல் ப்ளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல். இதில் பாடிய புலவர்கள் மொத்தமே 5 பேர் தான். 5 திணைக்கு ஒரு வாசிகள் இருப்பாங்க. ரொம்பவும் சிறியது, அடிவரையால் மிகவும் சிறியது. 3 to 6 வரைக்கும் தான் இருக்கும் அடிவரையறை. பாடிய சங்ககால பாடிய 5 யார்? மருதம் ஓரம்போகினார், நெய்தல் அம்முவனார், குறிஞ்சி கபிலர், பாலை ஓதலாந்தையார், முல்லை பேயனார் அப்படின்னு சொல்கிறாங்க. மருதம் இளநாகனாரா? ஓரம்போகியார். மருதம் இளநாகனார் வந்து கலித்தொகைக்கு வருவார் நினைக்கிறேன். நெய்தல் அம்முவனார். அவ்வளோதான். இதோட தொகுப்பித்தவர் இது வரைக்கும் பார்த்ததில் தொகுத்தவர் இருக்கும். அதுக்கப்புறம் தொகுப்பித்தவர் இருக்காது. சிலருக்கு தொகுப்பித்தவர் இருக்கும். யாருக்கு? நற்றிணை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ. இதில் தொகுத்தவரும் இருக்காங்க, தொகுப்பித்தவரும் இருக்காங்க. தொகுத்தவர் குளத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தான் இதை தொகுத்தவர். தொகுப்பித்தவர் யானைக்கச்சை மாந்தரஞ்சேரல் இரும்பொறை. இவர் சேர வம்சத்தின் 10வது அரசராக இருக்கலாம் என பதிற்றுப்பத்தில் குறிப்பிடப்படுகிறது. அது கிடைக்கல. மொத்தம் பதிற்றுப்பத்தில் 100 பாடல், அதில் 80 தான் கிடச்சிருக்கும். அதில் 100வது இவராக இருந்திருக்கலாம். இதை முதலில் தொகுத்தவர் உவேசா தான். ஐங்குறுநூறு முதலில் தொகுத்திருக்காரு. எப்பயும் போல் கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பெருந்தேவனார். இது சிவனை பற்றியது. 8 தொகை நூல்களில் உள்ளுரை ஓமம் இறைச்சி ஆகியவை மிகுதியாக காணப்படுகிறது. உள்ளுரை ஓமும் இறைச்சியும் காணப்படுவது ஐங்குறுநூற்றில் தான் காணப்படுகிறது. குறுந்தொகையில் குறியடிகளை உடையது, அதில் இல்லை. அடுத்து வரப்போ பார்க்கலாம். இது ஒன்று வரும். அடியளவால் சிறிய 8 தொகை நூல், ஆல்ரெடி சொன்னேன். அடியளவால் மிகவும் சிறிய 8 தொகை நூல். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எனும் வரிசையில் அமைந்த நூல். ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள். ஒரு திணைக்கு 100 பாடல்கள் தான். மொத்தம் 5 திணை இருக்குது. 500 பாடல்கள். 10 எனும் அமைப்பு பதிகம் எனும் சிற்றிலக்கிய வகைக்கு முன்னோடியாக இருக்கிறது. தூது இலக்கியத்தின் முன்னோடி நற்றிணைன்னு பார்த்தோம். பதிகம் பாடுதல் பதிகம் எனும் சிற்றிலக்கிய வகைக்கு முன்னோடியாக இருக்குது. பதிகம்னா 10 எனும் அமைப்பு, பதிகம் 10 என்ற அமைப்பு. பதியம் பாடுதலுக்கு முன்னோடி ஐங்குறுநூறு. சங்க காலத்தில் இந்திர விழா முக்கியமான கொஸ்டின். இந்திர விழா நடைபெற்ற குறிப்பு ஐங்குறுநூற்றில் குறிப்பிடப்படுகிறது. 27 நாட்கள் நடக்கும். சங்க காலத்தில் இந்திர விழா நடைபெற்ற 8 தொகை அகத்திணை நூல். இவ்வாறு திணைக்கு ஒரு புலவர் வீதம் பாடல் நூல்கள் ஐங்குறுநூறும் கலித்தொகையும் தான். திணைக்கு ஒரு பாடல் வீதம் புலவர்கள் இருப்பாங்க. மருத திணையை முதலாக நூல். ஃபஸ்ட்டு வந்து குறிஞ்சி முல்லை மருதம் அமைப்பு வரிசைகள் இருக்குது. அது தப்பு. முதலில் மருதம் தான் இருக்கும். மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை. மருதத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து முல்லையில் முடியுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே அகத்திணை நூல். இதுதான் ஃபஸ்ட்டு புறத்திணை நூல். 10 ஆசிரியர் பாவல் அமைந்தது.
மொத்தம் 100 பாடல்கள், கிடைத்தது 80. முதல் 10ம் கடைசி 10ம் கிடைக்கல. புலவர்கள் மொத்தம் 10ல் 8 பேர் தான் இதில் இருக்குது. அடிவரையறை 8 to 57. பதிற்று 10 10 கூட்டல் 10ன்னு பிரிக்கிறது தொல்காப்பியர் சொல்லலை, இது நன்னூல் சொன்னது. நன்னூலில் தான் இது இருக்குது. 10 8 10 பதிற்று 10 10 கூட்டல் இன் கூட்டல் இற்று கூட்டல் 10 அப்படின்னு பிடிக்கலாம். 10 8 10 18 10 10 கூட்டல் 10 என சேர்ந்தால் பதிற்று 10 ஆகும் என்று தொல்காப்பியம் கூறவில்லை, நன்னூல் கூறியது. இதுக்கு வேறு பெயர். முக்கியமான கொஸ்டின், இரும்பு கடலை. இது பரிபாடலா இல்லை பதிற்று 10 அடிக்கடி டவுட் வரும். பதிற்று 10ல் பாடல்களின் தமிழ் வரிகள் கொஞ்சம் கடினமாக இருந்ததனால் இதை இரும்பு கடலை என குறிப்பிடுகின்றனர். இரும்பு கடலை. இதில் இருக்க பாடல்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க பாடல் தான். கரும்பு சாறுப்புள்ளி மிஷினை பற்றினது. தீம்புலி எந்திரம் பந்தல் வருத்த அப்படிங்கிற ஒரு பாடல். தீம்பிலி எந்திரம்ங்கிற ஒரு பாடல். அதுக்கப்புறம் பந்தர். பந்தர் பெயரிய பெரிசை மூதூர். பந்தர் பெயரிய பெரிசை மூதூர் அப்படிங்கிறது இதோட சிறப்பு செய்திகள். ஒத்த இரும்பு கடலை என்ற அடைமொழியோடு அடைக்கப்படும் நூல். இரும்பு கடலை நம்ம படிச்சிருப்போம். ஒத்த பதிற்று 10ன்னு வரும். அப்போ ஒத்த இரும்பு கடலை என்ற அடைமொழியோடு அடைக்கப்படும் நூல் பதிற்று 10. சேர மரபு வேந்தர்களை பற்றி மட்டுமே குறிப்பிடுவது. ஒன்லி ஃபார் சேராஸ். சேரர்களை பற்றி குறிப்பிடுவது. இதையும் முதல் பதிப்பித்தவர் உவேசா தான். 1904 பதிற்று 10 பதிப்பிச்சிருக்காரு. 1905 இதுன்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம். இதை 105 500 உவேசா பதிப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். உரை எழுதியவர் துரைசாமி பிள்ளை. ஔவை சு துரைசாமி பிள்ளை. இவர் தான் நற்றிணைக்கு 2வது பதிப்பிச்சிருப்பார். துரைசாமி பிள்ளை. சேர வரலாற்று பெட்டகம்னு சொல்கிறாங்க. ஒரு பாட்டின் முடிவிலும் துறை, வண்ணம், தூக்கு ஆகியன குறிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் துறை, வண்ணம், தூக்கு. ஒரு பாட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதில் 3 குறிப்பது. என்ன துறை, என்ன வண்ணம், தூக்கு. தூக்குனா என்ன இசையில் எது இருக்குது அப்படின்னு குறிப்பிடப்பட்டது பதிற்று 10. பிற்கால மெய்க்கீர்த்திகளின் முன்னோடி. பதிகத்தின் முன்னோடி ஐங்குறுநூறு. மெய்க்கீர்த்திகளின் முன்னோடி பதிற்று 10. மாற்றார் மகளிரின் கூந்தலை அறுத்து கயிறாக திரித்து யானைகளை கட்டி இழுக்கும் வழக்கம் சொல்லப்பட்டுள்ளது. தோற்ற நாட்டின் கொடுமையானது தான் உள்ள பெண்கள் தான் மாற்றான் மகளிர்னு நினைக்கிறேன். முதல் 3 நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சேரமர்கள். இந்த ஃபஸ்ட்டு 3 செஞ்சுரிஸ் வாழ்ந்த சேரமர்களை பற்றி குறிப்பிடுகிறது. வஞ்சி மாநகரின் சிறப்பையும் நீர்நிலைகள், நெடுஞ்சாலைகள் பராமரிக்கப்படும் நிலையும் பதிற்று 10 கூறப்பட்டுள்ளது. அந்தாதிக்கும் இதான் முன்னோடி. மெய்க்கீர்த்திக்கு இதான் முன்னோடி. அந்தாதிக்கு அப்படின்னா இதில் 4வது இது 4ஆம் 10 அதை பாடியவர் காப்பியாற்று காப்பியனார். கலங்காய் கண்ணி நார்முடிச்சாரில் பற்றி பாடியிருப்பார். இதுதான் அந்தாதி இலக்கியத்துக்கு முன்னோடினும் குறிப்பிட்றாங்க. முக்கியமாக 4வது 10. 10 சேர அரசர்களை பற்றின பாடுது. முதல் இது உதயனஞ்சேரல் என்ற அரசனை பற்றி பாடியது. 4வது யானை கட்சிய மாந்திரஞ்சேரல் இருமுறை அப்படிங்கிறத பற்றி பாடினது. இதில் 2 வம்சம் இருக்கும். ஒன்று இரும்புரை வம்சம், இன்னொன்று உறையூர் தலைமையாக கொண்டு செயல்படக்கூடிய 2 வம்சங்கள் இருக்கும். ஃபஸ்ட்டு உதயனஞ்சேரல் இரும்புரை. இவரை பற்றி பாடினவர் யாருன்னு தெரியல, அது கிடைக்கவும் இல்லை. இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன் 2வது. இது குமட்டூர் கண்ணனார் அப்படிங்கிறவர் பாடியிருப்பார். கொமட்டில் குத்தி இமயத்துக்கு போக சொல்லியிருக்காங்க குமட்டூர் கண்ணனார். அப்புறம் 3வது பல்யானை செல்களும் கூட்டுவன். இந்த பல்யானை செல்களும் கூட்டுவன் கெழு பாலை குடித்தா கெழுவிலுன்னு இருக்கலாம். அப்போ பாலை கௌதமனார் இதை பாடியவர். பாலை கௌதமனார் அப்படிங்கிறவர் தான் பல்யானை செல்கள் கூட்டுவனை பற்றி பாடியிருக்காரு. அப்புறம் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதனோட வம்சாவளி வந்தவங்க தான் 3 தலைமுறை. அடுத்த 3 இது கலங்காய் கண்ணி நார்முடி சேரல். காப்பியாற்று காப்பினார். காப்பியாத்தி கலங்காமல் குடிச்சிருக்காங்க. காப்பி கலங்காமல் இருக்கணும். காப்பியாற்று காப்பினார் நார்முடி சேரல். அப்புறம் செங்குட்டுவன் கடல் பரணர் பாடினது முக்கியமானது. பரணர் பாடினது
கடல் பிறகோட்டிய செங்குட்டுவனை பற்றி பாடினது வந்து செங்குட்டுவன் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவனை பாடினது பாடின. அப்புறம் சேரலாதன் ஆட்கோட்பாட்டு சேரலாதன் போன காக்கை பழனியார் ஒரே ஒரு பெண்பார் புலவர் பதிற்றுப்பத்தில் பாடிய ஒரே ஒரு பெண்பார் புலவர் காக்கை பழனியார் ஆட்கோட்பாட்டு சேரலாதன். ஆட்கோட்பாட்டு சேரலாதன் அப்படின்னா காக்கா ஆடுன்னு வச்சுக்கோங்க. காக்கை பாடினியார் பாடினது ஆட்கோட்பாட்டு சேரலாதன். அதுக்கப்புறம் செல்வக்கடுங்கோ வாலியாதன் பரணர் பாடினது செங்குட்டுவன். கபிலர் பாடினது பெருங்கடுக்கோ வாலியாதன். அரிசில் கிளார் தான் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இளமுறை. அரிசில் கிளார் பாடியிருக்கிறது தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இருமுறை. அப்புறம் அரிசில் கிளார் மாதிரி பெருங்குன்றூர் கிளார்னு ஒருத்தருப்பார். இவர் வந்து குடக்கோ இளைஞர்கள் இருமுறையை பாடியிருக்காரு. யானைக்கட்சிய மாந்திரஞ்சல் இருமுறை. இவரை பற்றி யார் பாடினான்னு தெரியல. பட் இவர் தான் ஐங்குறுநூறை தொகுத்தவராக இருக்கலாம். இந்த யானைக்கட்சிய மாந்திரஞ்சல் இருமுறை கபிலர். அப்புறம் முக்கியமானது பரணர் யாரை பற்றி படிக்கணும்னா இது என்ன காப்பி சென்று நினைக்காங்க. கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து பரிபாடலை பற்றி பார்க்கலாம். பரிபாடல் பரிப்பா என்னும் நூலானது ஆசிரியப்பா கிடையாது. இதில் ரெண்டுமே இருக்குது. அகம் புறம் இரண்டினால் அமைக்கப்பட்ட நூல். இதை பரிப்பாட்டு என அழைக்கப்படும். இதன் வகையும் பரிப்பாட்டு தான். இதில் மொத்த நூல்கள் மொத்த பாடல்கள் 70, கிடைத்தவை 22. இதில் மொத்தம் 13 புலவர்கள் பாடியிருக்காங்க. இதன் அடிவரையறை 25 முதல் 400 வரை அடிவரையறை. இது இருக்கிற பெருசு தான் 25 முதல் 400. பரிந்து வரும் இசையாலான பாடல் பரிபாடல். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா ஆகிய 4 வகை பாக்களும் பல வகையான அடிகளுக்கும் பரிந்து இடம் கொடுக்கும் தன்மை உடையது பரிபாட்டு. இந்த பரிபாட்டுங்கிறது 4 வகையான வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படிங்கிற 4க்கும் பரிந்து இடம் கொடுக்கும் தன்மை உடையது. நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனெறி வழக்கினும் கலியே பரிப்பாட்டு ஆயிரு வாங்கினும் அப்படின்னு அகப்பொருள் துறையாட ஏற்றவை கலியும் பரிபாட்டுமே அப்படின்னு அகப்பொருள் துறையாட ஏற்றவை கலியும் பரிபாடு மட்டுமேங்கிறது தான் சொல்லுது. நாடக வழக்கினும் உலக வழக்கினுங்கிற பாட்டல் வந்து இதை பற்றி சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. சிறப்பு செய்திகள் இருக்கிறதுலேயே பாவகையால் பெயர் பெற்ற நூல். பாவகையால் ஒரு பெயரை வச்சுருக்காங்கன்னா இது. அந்த அடிவரையாரில் பெயர் வச்சது குறுந்தொகை. பாவகையால் பெயர் வச்சது பரிபாடல். தமிழிசையின் பழமைக்கு பரிபாடலே முதல் சான்று, மிகவும் பழமையானது. தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை உடையது. இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து என்ன பார்த்தோம், ஐங்குறுநூறு, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைங்கிற 5 திணை வரிசையை கொண்டு பாடல் அமைப்பை கொண்டாருன்னு பார்த்தோம். இது தெய்வங்கள் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே தொகை நூல். பாண்டிய நாட்டை மட்டும் கூறும் தொகை நூல் கலியும் பரியும் மட்டுமே. கலியும் பரியும் பாண்டிய நாட்டை மட்டுமே குறிப்பிடுகிறது. இந்நூல் அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4ஐயும் குறிப்பிடுகிறது. திருக்குறள் அறம், பொருள், இன்பத்தை மட்டும் தான் கூறும், வீடு பேற்றை பற்றி கூறாது. இதில் அறம், பொருள், இன்பம், வீடு 4 இருக்கும். கின்று எனும் காலம் காட்டும் இடைநிலை முதலில் பரிபாடல் தான் வருகிறது. காலம் காட்டும் இடைநிலை கிறு, கின்று, ஆண் என்றுன்னு படிச்சிருப்போம். இதில் கின்றுங்கிற இடைநிலை பரிபாடல் தான் வருகிறது. இந்நூல் உலகின் தோற்றம் குறித்து குறிப்பிடுகிறது. உலகின் தோற்றம் இசையோடு பாடப்பட்டது. புராண கதைகளை மிகுதியாக கூறினால் பரிபாடல் முக்கியமானது. வரலாற்று செய்திகள் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கணும். புராண செய்திகள் எதில் அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கணும். புராண செய்திகள் அதிகமாக இருக்கிறது தான் பரிபாடல். புதுப்புணல் விழாவும் மார்கழி நீராட்டும் விழாவும் சிறப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திர விழா எதில் இருக்குன்னு பார்த்தோம். இதில் புதுப்புணல் விழா, மார்கழி நீராட்டு விழா. புதுப்புணல் விழா முக்கியமானது. மார்கழி நீராட்டு விழா இது 2 எதில் இருக்குன்னா நம்ம பரிபாடலில் இது 2 இருக்குது. இந்திர விழா ஐங்குறுநூறு இருக்குது. புதுப்புணல் விழா மார்கழி நீராட்டு விழாவும் இதில் இருக்குது. முருகன் திருமால் பற்றிய புராண கதைகளை குறிப்பிடுகிறது. முருகன் மற்றும் திருமால் பற்றிய புராண கதைகள் வந்துள்ளன. சங்ககால நூலில் மிகவும் பிற்பட்டது பரிபாடல். இசையுடன் பாடக்கூடிய பொருட்கலவை நூல் பரிபாடல். இதை இசைப்பாட்டு என்றும் கூறுவர். அடியளவால் பெரிய நூல் சொன்னல, அடியளவால் பெரிய நூல் 25 முதல் 400 அடி இருக்குது. அடியளவால் பெரிய நூல் பரிபாடல். சிறியது ஐங்குறுநூறு 3 to 6. சங்ககால நூலில் மிகவும் பிற்பட்டது. முக்கியமான கொஸ்டின் இது வந்து என்ன பேரில் கூட பொருட்கலவை நூல். இரும்பு கடலை என அழைக்கப்படுவது 10.
பொருட்கலவை நூல். அகமும் புறமும் ரெண்டும் இருக்கிறதுனால இதை பொருட்கலவை நூல்னு பரிபாடலை சொல்கிறாங்க. அடியளவால் பெரிய நூல். தமிழ் வேலி என்று முதலில் கூறிய நூல். முக்கியமான கொஸ்டின். தமிழ் வேலி என குறிப்பிடப்படக்கூடியது என்று முதலில் கூறிய நூல் பரிபாடல். சில இடத்துல புறநானூறுன்னு கொடுக்குறாங்க தமிழ் வேலிங்கிறத, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க என்னன்ட்டு. ஆனால் தமிழ் வேலிங்கிறது பரிபாடல் தான். பரிப்பாட்டு, ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு, பொருட்கலவை நூல், தமிழின் முதல் இசைப்பாடல் நூல். இதில் இதை கண்டுபிடிச்சிடலாம். தமிழ் முதல் இசைப்பாட்டு நூல்னு கேட்டாங்கன்னா அது இதான் கண்டுபிடிச்சிடலாம். இசைப்பாட்டுன்னு கொடுத்தா கண்டுபிடிச்சிடலாம். ஓங்கு பரிபாடல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். பரிப்பாட்டுனாலும் பரிபாடல் கண்டுபிடிச்சிடலாம். பரிபாடலில் கூறப்படும் எண் ஒரு 3 வகையான எண்களை பற்றி சொல்கிறாங்க. ஜீரோஸ், 1/2, 9. 9ங்கிறத தொண்டு என குறிப்பிடப்படும் நூல் பரிபாடல். அரைங்கிறத பாகு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 0ங்கிறது பால் அப்படின்னு இனப்பெயரால் குறிப்பிடுறாங்க. இதில் மேற்கோள்: தீயினுள் தேரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ. நீ 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 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது பரிபாடல். தீயினுள் தேரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, நாற்றம்னா மனம்னு அர்த்தம். கல்லினுள் மணியும் நீ, மணினா தெளிவுன்னு அர்த்தம். சொல்லினுள் வாய்மை நீ, உண்மை நீன்னு அர்த்தம். அவ்வளோதான். கலித்தொகை அகநானூரை பற்றிய அகத்திணை பற்றியது அகநானூரில். இதோட பால் வகை ஆசிரியப்பா கிடையாது, கலிப்பா. ஆல்ரெடி பார்த்தோம். பாடல்கள் 150 பாடல்கள். பாடிய புலவர்கள் 5 பேர். குறிஞ்சிமுலை மதன் நெய்தல் பாலைக்கு 5 பேர். அடிவரையறை 11 to 80. கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். சிவபெருமானை பற்றியது கடவுள் வாழ்த்து. இதற்கு வேறு பேர்கள்: குறுங்களி, களி, கற்றறிந்தோர் ஏத்தும் களி, கல்வி வளார் கண்ட களி, அகப்பொருள், அகப்பாடல் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடல்கள்: ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுதல். வறுமை உடையவருக்கு உதவுதல் தான் ஆற்றுதல். உதவியை பற்றி சொல்கிறது. ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். போற்றுதல் என்பது புணர்ந்தாரை பிரியாமை. 80 வருது, வச்சுக்கோங்க. கலித்தொகை 80 வருது. பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இது முக்கியமானது. பண்பெனப்படுவது எனப்படுவது 80 வருது. இனப்பு பாடறிந்து ஒழுகுதல். இதை தொகுத்தவர் இந்த குறிஞ்சிமுலை 5 நெய்தல் பாலை எனக்கு 5 புலவர்கள் படியிருக்காங்க. இதை நல்லந்துவனார் தொகுத்திருக்காரு. நச்சினார்க்கினியார் தான் என்ன சொல்கிறாருன்னா, நச்சினார்க்கினியார் இல்லை, தாமோதரன் பிள்ளை, சிவை தாமோதரம் பிள்ளை என்ன சொல்லியிருக்காருன்னா, இதில் எல்லா பாடலையும் பாடினவரதே நல்லாதனார் தான் சொல்கிறாரு. தாமோதரன் பிள்ளை தான் சொல்கிறாரு. எல்லா பாடலையும் பாடியவர் நல்லாதனார்னு சொல்கிறாங்க. தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியவில்லை. தொகுத்தவர் மட்டும் தான் நல்லந்தோனான்னு தெரியுது. நூலின் முதலில் உள்ள பாடல் கடவுள் வாழ்த்தையும், இறுதியில் உள்ள பாடல் நெய்தற்களியும் நல்லந்துவனாரே பாடி நூல் முழுவதும் தொகுத்தார் என்பார் நச்சினார்க்கினியார். சிவை தாமதம் என்ன சொல்லலாம்னு பார்த்தோம். நச்சினார்க்கினியார் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற கடவுள் வாழ்த்து, லாஸ்ட்டில் இருக்கிற நெய்தல் திணை அப்படிங்கிற ரெண்டத்தையும் பாடினவர் நல்லதானார்னு சொல்கிறவர் நச்சினார்க்கினியார். முதல்ல பாலையில் ஆரம்பிக்கும். பாலை பாடியவர் பெருங்கடுக்கோ. அதுக்கப்புறம் லாஸ்ட் நெய்தல் திணை பாடியவர் நல்லந்துவனார். நல்லாதனாருங்கிறவர் வேற, இது நல்லந்துவனார். நல்லா வச்சுக்கோங்க, நல்லந்துவனார். அப்புறம் குறிஞ்சிக்களி பாடியவர் கபிலர். ஐங்கூர் நூல்லையும் கபிலர் தான் வருவார். குறிஞ்சி மருதம் இளநாகனார் தான் மருதத்திணையை பாடியிருக்கிறாரு. 5 திணை பாடல்களையும் கலித்தொகையில் யார் யார் பாடியிருக்காங்க, ஐங்கூர் நூல் யார் யார் பாடியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஐங்குறு நூறில் ஃபஸ்ட்டு மருதத்திணையில் ஆரம்பிக்கும். மருதம் பாடியவர் ஓரம் போகியார். இதில் ஃபஸ்ட்டு பாலையில் ஆரம்பிக்கும். பாலையில் பாடினவர் பெருங்கௌதமனார். அப்போ இதில் பாலை பாடினவர் ஓதலாந்தையார். குறிஞ்சி கபிலர். மருதம் இளநாகனார், அங்கே மருதம் ஓரம் போகியார். முல்லை சோழன் நல்லூர் திறன் இதில் கலித்தொகையில். அதில் மதுரை பேயனார். நெய்தல் கலித்தொகை பாலையில் ஆரம்பித்து நெய்தலில் முடியுது. நல்லந்துவனார், அதில் அம்மோனார். அவ்வளோதான்.
இது வந்து சங்க இலக்கியங்களில் மேல்கணக்கு நூல்கள் ஆசிரியப் பாவாலானது கலித்தொகையும் பரிபாடலையும் தவிர இது கலிப்பாவாலான நாடக பாங்கில் அமைந்த நூல் கேட்பாங்க. நாடக பாங்கில் அமைந்த நூல் எதுன்னு கேட்பாங்க, அது கலித்தொகை. இசையோடு பாடுவதற்கு ஏற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க, அதுவும் கலித்தொகை. கலிப்பா துள்ளல் ஓசை உடையது. கலிப்பா துள்ளல் ஓசை உடையது. தொல்காப்பிய விதிப்படி கலிப்பாவில் அகத்திணையை பாடும் ஒரே பாடல். தொல்காப்பிய விதிப்படி கலிப்பாவில் அகத்திணையை பாடும் ஒரே இது கலித்தொகை. கலித்தொகை பாடல் ஓரங்க நாடக அமைப்பு ஆல்ரெடி பார்த்துட்டோம். பெண்கள் பிறந்த வீட்டுக்குரியவர்கள் அல்லர். பெண்கள் பிறந்த வீட்டுக்குரியவர்கள் அல்லர் எனும் கருத்தை குறிப்பிடுவது கலித்தொகை. பாலைத்திணை முதலாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. முதல் திணை பாலைத்திணை முதலாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. நூல் முழுவதும் பாண்டியர்களை மட்டுமே குறிப்பிடுகிறது. எதை மாதிரினா ஐங்குறு நூறுலையும் இதே தான் வரும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கோங்க. பாண்டியர்களை மட்டுமே குறிப்பிட நூல் பரிபாடல் நினைக்கிறேன். பாண்டிய நாட்டை மட்டும் கூறுநூல் பரிபாடல். கலியும் பரியும் என ரெண்டு மட்டுமே, கலித்தொகையும் பரிபாடலும் பாண்டிய நாட்டை மட்டுமே குறிப்பிடுகிறது. நூல் முழுவதும் பாண்டிய உணர்கிறது. கலித்தொகையை நல்லந்துணார் மட்டுமே பாடிடலாம் எனக்கூடியவர் சீவை தாமோதரம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து நல்லந்துணார் மட்டுமே பாடினா துவக்கப்பட்ட நூலன்ட்டு சீவை தாமோதரம் பிள்ளை கருதுகிறார். பிற்கால சங்கங்களில் கூறப்படாத கைக்கிளை பெருந்திணை மடலேறுதல் போன்றவற்றையும் கூறுகிறது. கைக்கிளை பெருந்திணை மடலேறுதல் ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் ஒரே நூல். ஏறு தழுவுதலை பற்றி குறிப்பிடும் ஒரே நூல். காமக்கிளத்தி பேசுவதாக அமைந்த ஒரே சங்க நூல். மகாபாரத கதைகளை பற்றி கூறுகிறது. தமிழ் சங்கம் பற்றிய செய்திகளையும் கூறுகிறது. 14 மேல்கணக்கு நூல்கள், 8 தொகை 10 பாட்டு. அதில் 8 தொகையில் அகநானூறு வந்து அகப்பொருள் பற்றியது. இது வந்து ஆசிரியப்பாவாலானது. கலிப்பா பரிபாடல் ரெண்டு தவிர மற்ற ஆசிரியப்பாவாலானது. மொத்தம் 400 பாடல்கள் இதில் இருக்குது. இது பாடிய புலவர்கள் மொத்தம் 145 புலவர்கள் பாடியிருக்காங்க. என்னுடைய அடிவரையறை இருக்குது 13-31. என்னோடய அடிவரையறை அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு அப்படின்னு பிரிக்கிறோம். அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு. இதற்கு வேறு பெயர்கள் இருக்குது. அகம் அகப்பாட்டு, நெடுந்தொகை நெடுந்தொகை 400, நெடும்பாட்டு பெருந்தொகை 400. நெடுந்தொகை 400ங்கிறது எல்லோரும் பார்த்துருப்போம். பெருந்தொகை 400 அகநானூறு நெடுந்தொகை எனவும் பெருந்தொகை 400 எனவும் அழைக்கப்படுகிறது. இதற்கு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் 2 பேருமே இருக்காங்க. தொகுத்தவர் மதுரை உப்புரி குடிகளார் மானார் உருத்திர சன்மர். இது நமக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் ஜென்ரல் தமிழ்லேயே இருக்குது. உருத்திர சன்மர், அதனால் இது மறக்காது. தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிரப்பெருவழுதி. ரெண்டுமே வருது. உருத்திர சன்மர் உக்கிரப்பெருவழுதி. இதற்கு முதலில் உரை எழுதியவர் நாமு வெங்கடசாமி நாட்டார். முதல்ல நாமு வெங்கடசாமி நாட்டார் சிலப்பதிகாரத்துக்கும் உரை எழுதியிருக்காரு. நாமு வெங்கடசாமி நாட்டார் அப்படிங்கிறது தான் வெங்கடசாமி நாட்டார்ங்கிறது தான் இதுக்கு முதல்ல உரை எழுதியிருக்காரு. இதை வந்து 3 வகையாக பிரிப்பாங்க. எண்ணின் அடிப்படையில் 1லேருந்து 120 வரைக்கும் மொத்தம் 120 இருக்கும். அதாவது அடுத்தடுத்து 180 இருக்கும். நீங்கள் அடுத்து 180, அடுத்து லாஸ்ட்டு 100 பாடல்கள் இருக்கும். 121லேருந்து 300 வரைக்கும், 301லேருந்து 400 வரைக்கும். இது மணிமுடை பவளம், இது நித்திலக்கோவை, இது களிற்றியான நிறை. மணிமுடை பவளம், இதை நித்திலக்கோவைன்னு சொல்லுவாங்க. எண்ணின் அடிப்படையில் இதை பிடிச்சிருக்காங்க. இதுலேயும் திணைப்பிரிப்பு இருக்கும். பாலை முதலாகவும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்னு பிடிச்சிருக்காங்க. பாலைத்திணை எந்தெந்த பாடலோட எண் வரிசை பாலைத்திணையில் அமைஞ்சிருக்காங்க? 1, 3, ஒற்றைப்படை 5, 7, 9. எண்ணின் அடிப்படையில் பகுப்பு முறை அமைந்த ஒரே நூல் அகநானூறு. இதில் ஒற்றைப்படை நூல்கள் பாலைத்திணையை பற்றியும், இரட்டைப்படைன்னு சொல்லும்போது 2, 8, 12, 18, 22, 28 இந்த பாடல்கள் குறிஞ்சி திணையையும், 4, 14, 24,
34, 44ங்கிற அந்த 4ஆம் வரிசை பாடல்கள் முல்லைத்திணையும், 6ஆம் வரிசை பாடல்கள் 6, 16, 26, 36ங்கிற பாடல் வரிசை வந்து 6னா மருதத்திணையும், நீதத்திணை பாடல்கள் 10, 10ஆகவும் இருக்கும். 10, 20, 30, 40 அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. அதை ஒவ்வொரு திணைக்கும் எத்தனை பாடல்கள்ங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு திணைக்கு 40, ஒரு திணைக்கு 40ன்னு வச்சுக்கிட்டோம்னா இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, முதல் வந்து பாலைத்திணை வந்து 1, 3, 5, 7, 9ங்கிற திணையில் பாடல் வரிசை. 1ஆம் பாடல், 3ஆம் பாடல், 5ஆம் பாடல், 7ஆம் பாடல், 9ஆம் பாடல், அப்புறம் 10ஆம் பாடல் நெய்தலுக்கு போயிடும். திருப்பி 11வது பாடல், 13வது பாடல், 15வது பாடல், 16வது பாடல், 19வது பாடல் போயிருக்கும். இப்போ இந்த ஒரு நம்பர் எண்ணிக்கையில் 40ன்னு வச்சுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இன்ட்டு 5, 1, 2, 3, 4, 5, அந்த 5 மொத்தம் 200 பாடல். முதல்ல பாலைத்திணையில் அதிகமான பாடல். இதில் 2, 8, 12, 18 ஒரு திணைக்கு 40ன்னு வச்சுட்டோம்னா 2 2ஆக மாறுது. அப்போ 2 80 பாடல். 80 பாடல். ஒரே ஒரு வரிசை 4 தான் போகுது, இதுக்கு ஒரு 40 பாடல். 6 வரிசை தான் போகுது, இதுக்கு ஒரு 40 பாடல். 10 10ஆக தான் போகுது, இதுக்கு ஒரு பாடல், 40 பாடல். மொத்தமாக கூட்டினீங்கன்னா நமக்கு அந்த 400 பாடல்ங்கிறதுல கிடச்சிடும். குறிப்பு, இது அகநானூரில் சோழர்களின் குடவோலை பற்றிய குறிப்பு இதில் இருக்குது. சங்க இலக்கியத்தில் வரலாற்று செய்திகள் அதிகமாக குறிப்பிடப்பட்டது இந்த அகநானூரில் தான். அப்புறம் பண்டைய தமிழர்களின் திருமண விழாவை பற்றி கேட்பாங்க. திருமண விழாவை பற்றி எது குறிப்பிடுதுன்னா அகநானூறு தான் குறிப்பிடுது. அலெக்சாண்டரின் படையெடுப்புக்கு அஞ்சி நந்தர்கள் தம் செல்வங்களை எல்லாம் கங்கையாற்றின் அடியில் புதைத்து வைத்தனர். நந்தர்கள் தங்கள் செல்வங்களை எல்லாம் கங்கை ஆற்றின் கரையில் புதைத்து வைத்தனர். கங்கை ஆற்றின் கரையில் புதைத்து வச்சுருக்காங்க. யாருக்கு அஞ்சுனா அலெக்சாண்டருக்கு அஞ்சு. இந்த குறிப்பும் எதில் இருக்குன்னா நந்தர்களின் குறிப்பு. முத்தரையர்களின் பற்றிய குறிப்பு எதில் இருக்குன்னு கேட்பாங்க. முத்தரையர்கள் பற்றிய குறிப்பு அறநூல்கள் 10 கீழ்கணக்கு நூல்களில் இருக்கும், அதுவும் பார்த்துக்கணும். அப்புறம் பண்டைய தமிழர்களுடைய பங்குனி விழா, எந்தெந்த விழா எது எதில் இருக்குன்னு பார்த்துக்கணும். பங்குனி விழாவை பற்றி இது அகநானூறு குறிப்பிடுகிறது. அகம் என்னும் பேரில் அமைந்த ஒரே பயனூர் அகநானூறு தான். அதே மாதிரி நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு. நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு இது மூன்று முறை நேரத்தில் திட்டமிடப்பட்டு துவக்கப்பட்ட நூல்கள்னு சொல்கிறாங்க. இந்த சங்ககால திருமண முறை இருக்குல்ல, இதை பற்றி அகநானூற்றிலிருந்து ஒரு புக் எழுதியிருக்காங்க, த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸ். இது கேட்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸ்னு அகநானூறு இருக்க திருமண முறையை பற்றி எழுதினவர் வந்து பிடி சீனிவாச ஐயங்கார். பிடி சீனிவாச ஐயங்கார். இதில் இருக்கிற பாடல்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். தமிழ் சொல்ல சொல்கிறது, யவனர் தந்த விலைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெறும். யவனர் தந்த, யவனர்னா கிரேக்கர்கள் ரோமானியர்களை குறிக்கிறது. யவனர் தந்த விலைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும். பொன்னோடு வந்து கரியோடு பெயருங்கிறது வந்து தாயங்கண்ணனார். இது வரைக்கும் இந்த பாட்டு வந்து இருக்குன்னு தெரியும், இதை எழுதின ஒரு பேர் இது வரைக்கும் எங்கேயும் இல்லை. தாயங்கண்ணனார். புது செய்தி. தாயங்கண்ணனார்ங்கிறவர் தான் இதை எழுதியிருக்காரு. அப்புறம் தமிழ் கெழு மூவர் காக்கும் நிலம். தமிழ் கெழு மூவர் காக்கும் நிலம்னு இது வரிய முக்கியமானது, எழுதினவர் முக்கியமானது. மாமூலனார் எழுதியிருக்காரு, அதனால் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு குறிப்பு, தமிழ் கெழு கூடல்னு எது சொல்லியிருக்கு. தமிழ் வேலி அப்படின்னு சொன்னது எதுனா பரிபாடல். ஞாபகம். அடுத்த பாடல், இம்மை உலகத்து இசையோடு விளங்கி மறுமையும் உலகமும் மறுவின்றி எய்துவ செருநரும் விளையும் செய்தியர் காட்சி சிறுவர் பயந்த செம்ம. இம்மை உலகத்து அப்படிங்கிற ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இம்மை உலகத்துன்னு ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள் தான் இருக்குது. நாவோடு நவிலா நகைப்படு தீஞ்சொல். தீஞ்சொலப்தி. நாவோடு நவிலா தீஞ்சொல்.
தீஞ்ச சொல்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. நாவோடு நவிலா தீஞ்ச தீஞ்ச சொல் தீஞ்ச சொல்னு குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பிட்டு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அந்த 4 வரி தான், 4 பாட்டு. புறநானூறு புறத்தை பற்றி புறத்திணை சார்ந்தது. இது ஆசிரியர் பாடல் அமைஞ்சது. மொத்தம் 400 பாடல்கள் இதில் இருக்குது. 399 பாடல் ப்ளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல். இதுதான் முக்கியமானது. 400 + 401 இருக்கும். இதில் 302 + 1. பாடிய புலவர்கள் மொத்தம் 158. புறநானூரை பாடியவர்கள் 158. அகநானூரை பாடியவர்கள் 145. அடிவரையறை அதில் 13 to 36. இதில் 4 to 40 அடிவரையறை. இதனுடைய வேறு பெயர்கள் புறம், புறப்பாட்டு, புறங்குநானூறு, தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் களஞ்சியம், திருக்குறளின் முன்னோடி, தமிழ் கருவூலம். இந்த திருக்குறளின் முன்னோடிங்கிறத கூட கண்டுபிடிச்சிடலாம். புறம், புறப்பாட்டு, புறங்குநானூறுலாம் கண்டுபிடிச்சிடலாம். முக்கியமானது தமிழர் களஞ்சியம். அகநானூறுன்னு போற்றக்கூடாது. தமிழர்கள் வீரத்துக்கு பேர் போனவர்கள், அதனால் புறநானூறு என்று போட வேண்டும். தமிழ் கருவூலம், தமிழர் கருவூலம், தமிழர் களஞ்சியம், தமிழர் கருவூலம் என அழைக்கப்படுவது இந்த நூல் தான். அப்புறம் தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் களஞ்சியம், தமிழர் கருவூலம், தமிழர் வரலாற்று பெட்டகம், இதுவும் இந்த நூல் தான். தொகுப்பித்தவர் யார் என்ற பெயர் தெரியவில்லை. அப்புறம் இதில் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். அதே பாரதம் பாடிய பெருந்தேவனார். இது சிவனை பற்றியது நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டு. சிவனை பற்றிய கடவுள் வாழ்த்து பாடல் சிவனை பற்றியது. புறநானூற்றை பற்றின சில சிறப்பு செய்திகள். 11 துறைகள், 11 திணைகள், 65 துறைகள் எதில் இருக்குன்னா புறநானூற்றில் இருக்குது. புறநானூற்றில் இல்லாத திணை, கூறப்படாத திணை, ஒளிஞ்சை திணை. புறநானூற்றில் கூறப்படாத திணை ஒளிஞ்சை திணை. ஒளிஞ்சை திணைனா எதிரியின் அரண்மனையை சுற்றி வளைத்து நின்று போரிடுவது அப்படின்னு பேர் ஒளிஞ்சை திணை. இது ஆசிரியப்பாவை அமைந்திருந்தாலும் வஞ்சியடி கலந்துள்ளது. இதில் மூதின் முல்லைன்னு ஒரு துறை இருக்குது. தான் முக்கியமானது. மூதின் முல்லை இது பெண்களின் வீரத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு துறை. மூதின் முல்லை அமைந்தது புறநானூறு. அப்புறம் போர் செய்த இடம் வெண்ணி பரந்தலை போர் கரிகாலன். தலையானங்கானத்து செருவென்றவன் நெடுஞ்செழியன். கரிகாலன் போர் செய்த இடம். சோழர்கள் மௌரியர்களை தோற்கடித்த இடம். சோழர் மௌரியரை தோற்கடித்த இடம் வல்லம் அப்படிங்கிறத குறிப்பிடக்கூடியது புறநானூறு. அதிகமான பாடல்கள் பாடியார் ஔவையார். 33 பாடல்கள் ஔவையார் பாடியிருக்காங்க. ஆதரித்தவர் அதிகமானவங்க தெரியும். அப்புறம் இன்னொருத்தர் குமணன், இவர் ஆதரித்தவர் பெருஞ்சித்திரனார்ங்கிறவர் தான் குமணன் ஆதரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இதில் நிறையா பாண்டியர்களை பற்றி குறிப்பிடுது. மொத்தம் சோழர்கள் 18 சோழர்கள், 15 பாண்டியர்கள், 18 வேளிர்கள் பற்றி குறிப்பிடுவது புறநானூறு. புறநானூற்றில் 10 வகை ஆடைகள், 10 வகை ஆடைகள் எல்லாம் கேட்க மாட்டாங்க. 10 வகை ஆடைகள், 28 வகை அணிகலன்கள், 30 வகை படைக்கருவிகள், மொத்தம் 30 வகையான படைக்கருவிகள், 20 வகை ஆடைகள், 28 அணிகலன்கள், 67 வகை உணவுகள் இருந்ததாக குறிப்பிடுகிறது. மேல் ஜாதி கீழ் ஜாதி என பாகுபாடு இருப்பினும் கல்வி கற்ற ஒருவன் அதை நீக்குவான்னு சொல்கிறது புறநானூறு. அறம், பொருள், இன்பம் என்ற 3 மட்டுமே. இன்பம் கிடையாது இதில். வீடு 3. இதில் இன்பம்ங்கிற ஒரு துறை இதில் இல்லை. அதுக்கப்புறம் மேல் ஜாதி புறநானூற்றில் பெண்கள் உடன்கட்டை ஏறியதான செய்திகள் குறிப்பிடுகிறது. சதியன் குறிப்பிட்ட உடன்கட்டை ஏறும் வழக்கம் புறநானூற்றில் இருந்திருக்கு. கைமை, நோன்பு, சில எலிசெயல்களும் இருந்திருக்கு தமிழ் சமூகத்தில் என்பதை குறிப்பிடுது. நடுகள் வழிபாடு இருந்திருக்கு. முதுமக்கள் தாலியில் புதைத்து வைத்தல் போன்ற வழக்கங்கள் இதில் இருக்கிறது. முதுமக்கள் தாலி, நடுகல்கள் இது 2மே இருந்திருக்கு. அப்புறம் புறநானூற்றில் உள்ள பாடல் வரிகள் மேற்கோள்கள் என்னென்னட்டு கேட்பாங்க. அது என்னென்ன பார்த்துக்கோங்க.
உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. கூட புலவியனார், கூட புலவியனாருங்க தான் பாடியிருக்காரு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றலைமையாது கற்றல் நன்றே அப்படின்னு பாட ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். ஒரு மன்னன் கல்வியின் சிறப்பை பாடியிருக்கான். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். 3. செல்வத்து பயனை ஈதல். நக்கீரர் சொன்னது. செல்வம் என்பது கொடுப்பதனால்தான் அதன் பயன். செல்வத்தின் பயனை ஈதல்னு சொன்னவர் நக்கீரர். துய்ப்போம் எனினே தப்புன பலவே. இதுவும் நக்கீரர். துய்ப்போம் எனினே தப்புன பலவே, இதுவும் நக்கீரர். 5. யாதும் ஊரே யாவரும் கேளீர். இவர் சொன்னவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். கணியன் பூங்குன்றனார். 9 நாளி உடுப்பவை 2. இதை வரியை படிச்சிருப்போம், யார் சொன்னார்னு தெரியாது. இதுவும் நக்கீரர் சொன்ன வரிகள் முக்கியமானது. எதுவும் தெருளாட்டி கூட நக்கீரன் போட்டுவாங்க. செல்வத்து பயனை ஈதல், துப்பம் என்ன தப்புன பலவை, 9 நாளி உடுப்பவை 2. ஈயன இறத்தல் இழிந்தன்று, அதனதில் ஈயேன் என்றால் அதனினும் இழிந்தன்று. ஈயன இறத்தல் இழிந்தன்று, ஈயன இறத்தல் இழிந்தன்றுன்னு சொன்னவர் கலைதீன் யானையார். கலைதீன் யானையார்ங்கிறது தான் சொல்லியிருக்காரு. நெல்லும் உயிரன்று நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். இது மோசிகரனார் பாடுறது. இது அடிக்கடி ஔவையார்னு எங்கேயாவது கொடுக்குறாங்க, தப்பு. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். மன்னனின் புகழை பாடுகிறார் மோசிகீரனார். நல்லது செய்தல் ஆற்றினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் அப்படின்னு இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். நல்லது செய்தல் ஆற்றினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் சொன்ன பாட்டு புறநானூறுன்னு தெரியும். பாடியவர் மொரோக்கத்து நப்பச்சலையார் பாடிய பாடல். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம்னு பாடினவர். அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அறநெறி, மன்னன் அறநெறி தவறாது வாழ வேண்டும், அதுவே அரசினுடைய கொற்றம்னு சொன்னவர் மதுரை இளநாகனார். ஞாபகம் இருக்கா? எதை பண்ணவர்? கலித்தொகையில் மருதத்திணை. கலித்தொகையில் 5 திணை இருக்கும். அதில் மருதத்திணை பாடவர் மருதம் இளநாகனார்னு சொல்லுவாங்க. இந்த புறநானூறு பாடத்தில் அறநெறி முதற்றே அரசின் கொற்றம்னு சொன்னவர் மதுரை இளநாகனார். 2 ஒருத்தரான்னு தெரியல, வேறவராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மதுரையை மதுரைன்னு சில இடங்களில் குறிப்பிடுவாங்க. 11. செல்வக்காலை நிற்பினும் அல்லற்காலை நில்லன் மண்ணே. கோப்பெருஞ்சோழன். செல்வக்காலை நிற்பினும் அல்லல் காலை நின்னலன் மகனேன்னு கொண்டவர் கோப்பெருஞ்சோழன். அப்புறம் தமக்கென முயலா நோன்றால் பெருக்கென முயலினர் உண்மையானேன்னு சொன்னவர் கடலூர் மாய்ந்த இளம்புரவழுதி. தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயல உண்மையாள. சான்றோர்கள் தமக்கென முயலாது பிறர்க்கென முயலினர் சொன்னது கடலுள் மாய்ந்த இளம்பெரும் வழுதி. 13. வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் மெய்கூறுவல் அப்படின்னு இந்த மருதன் இளநாகனார்னு சொன்னல, இந்த மருதன் இளநாகனார் தான் வாய்மையை பற்றி பாடியிருக்காரு. வாழ்தல் வேண்டி பொய்கூறேன். வாழ்தல் எனும் ஆரம்பிக்கும் பாடல் புறநானூற்றில் இருக்குது. வாழ்தல் வேண்டி பொய்கூறேன் அப்படின்னு சொன்னவர் மருதன் இளநாகனார். 14. வளவன் ஏவா வானூர்தி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். வளவன் ஏவா வானூர்தி இது புறநானூற்றில் தான் இருக்குது. வளவன் ஏவா வானூர்தி இதை சொன்னவர் புறநானூற்றில் யாருங்க? இது புறநானூறு பாடல்னு தெரியும், இதை சொன்னவர் யாருன்னு தெரியாது. உறையூர் முதுகண்ணன் சாத்தனார். உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் அப்படிங்கிறவர் தான் இதை பாடியிருக்காரு. இதெல்லாம் கூட செக் பண்ணிக்கோங்க, ஒரு டவுட்டாகவே இருக்குது. வரிது நில இயக்காயமுங்கிறது புறநானூற்று பாடல். தமிழ் கெழு கூடல் இந்த சொன்னல, தமிழ் கெழு கூடல் பரிபாடல் புறநானூற்றுலேயும் தமிழ் கெழு கூடல்ங்கிற வரி இருக்குது. இது எதுன்னு செக் பண்ணிக்கோங்க, பரிபாடல்லையும் வருது. அது சரி, தமிழ் வேலி பரிபாடல், தமிழ் கெழு கூடல் புறநானூறு. தமிழ் கெழு மூவர் காக்கும் நிலம் அப்படிங்கிறது மாமூலர் சொன்னது. தமிழ் கெழு மூவர் காக்கும் நிலம் மருதம் இளநாகனார். தமிழ் கெழு கூடல் புறநானூறு. தமிழ்
கேளு கூடல் ஒரு வரி தான் புறநானூறு. தமிழ்கேளு கூடல் புறநானூறு. தமிழ்கேளு மூவர் காக்கும் இடம். மூவர்னு வந்துச்சுன்னா பரிபாடல். தமிழ்கேளு கூடல் வந்துச்சுன்னா புறநானூறு. அதனால வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அகல்வயல் பொழிந்தும் உருமிட துதவா உவர்நிலம்னு பரணப்பாடி. அகல்வயல் பொழிந்தும் அகல் வயல் அப்படின்னு வந்துச்சுன்னா பரணர் பாடிய பாடல் புறநானூறு. அகல்வயல் பொழிந்தும் உருமிட துதவா உவர்நிலம். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதனுடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் மட்டும் நீங்கள் பார்த்துடலாம் என்னென்ன இருக்குங்கிறத. நூல்கள்: நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 1810, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. நற்றிணையில் இருக்கிற புலவர்கள் 275, குறுந்தொகையில் 205, அகநானூரில் 148, புறநானூரில் 158. 145 அகநானூறு, 158 புறநானூறு. அப்புறம் நற்றிணையில் இதுதான் 275, குறுந்தொகையில் 205, குறுந்தொகையில் 205, நற்றிணையில் 275. இது ஐங்குறுநூறு 5ன்னு போட்டுருவீங்க. பரிபாடல் 8ன்னு போட்டுருலாம். இதையும் வச்சுக்கணும். பரிபாடல் 13, இது 1810 8. மொத்தம் 10 புலவர்கள் பாடியிருப்பாங்க, 10 அரசர்களை பற்றி. ஆனால் அதில் கிடச்சது 8 தான் கிடச்சிருக்கோம். அதை வச்சு மொத்தம் திணைக்கு 10 பாடல்கள், 100 பாடல்கள்னால் 80 தான் கிடச்சிருக்கும். 8 பேர் எழுதுனது தான் கிடச்சிருக்கும். ஸோ 80 இருக்கும். 8 புலவர்கள் 80 பாடல்கள். இதுலேயும் இது ரெண்டும் தான் எழுதுனது நிறையா இருக்கும், கிடச்சது கம்மியாக இருக்கும். மொத்தம் 70 எழுதியிருப்பாங்க, கிடச்சது 72 தான் கிடச்சிருக்கும். 13 புலவர்கள், 8 13. இது இந்த 4 ஞாபகம் வச்சுக்கணும். 275 நற்றிணை, 205 குறுந்தொகை, 145 அகநானூறு, 158 புறநானூறு. பாடல்கள் 400 பாடல்கள்ங்கிறத நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நற்றிணை 400, குறுந்தொகை தான் 401. இப்போ குறுந்தொகை 401 400 பாடல்கள் ப்ளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல். ஆனால் புறநானூரில் 399 பாடல் ப்ளஸ் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல். அகநானூறு 400. இது ஐங்குறுநூறு 500 ஞாபகம் வச்சுக்கலாம். இது இப்போ பார்த்தோம் 100 பாடல்கள் 88 கிடச்சிருக்கு, 70 பாடல்கள் 22 கிடச்சிருக்கு. ஆனால் கலித்தொகை 150 பாடல்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அகநானூரை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. களிற்று யானை நிறை, மணிமடை பவளம், நித்திலக்கோவை. களிற்று யானை நிறை 100, நித்திலக்கோவை 100. தப்பு. களிற்று யானை நிறை 120, 1 to 120. இது 180, 121 to 300, 300 to 400, 100 பாடல்கள் அகநானூரில். மொத்தம் 100 அகநானூரில். கலித்தொகையில் 150 பாடல்கள், அகநானூரில் 400 பாடல்கள். இதையும் வச்சுக்கலாம். அப்புறம் அடிவரையில் ரொம்ப சிறுசு எதுன்னு கேட்டிங்கன்னா ஐங்குறுநூறு, 3லிருந்து 6 வரி தான் இருக்கும். பெருசு எதுன்னு கேட்டிங்கன்னா பரிபாடல் 25லிருந்து 400. பரிபாடல் அகமும் புறமும் சேர்ந்தது. அகப்பாடல் புறப்பாடல்னு பிரிக்க முடியாதது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய அடிகளை கொண்டது. 25லிருந்து 400 வரிகள் இருக்குது. ஐங்குறுநூறில் 3லிருந்து 6 வரிகள் இருக்கிறது. நற்றிணையில் 9லிருந்து 12. குறுந்தொகையில் கொஞ்சம் குறுகி தான் இருக்குது. 4 to 8, 9 to 12, 8லிருந்து 57, 1810. கலித்தொகையில் 11லிருந்து 80 வரைக்கும் இருக்குது. இது 1 3 3 1 அகநானூறு, 4 40 புறநானூறு. இது 2 ஞாபகம் வச்சுக்கலாம். இது பெருசு சிறுசு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் 2 வந்து 9 12, 4 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் 3 இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். புறநானூறு, 1810, பரிபாடல். இது 2க்கும் தொகுத்து இருக்க மாட்டாங்க. புறநானூறுக்கு தொகுத்து இருக்க மாட்டாங்க. புறநானூறுக்கும் தொகுத்து இருக்க மாட்டாங்க. பரிபாடலுக்கும் தொகுத்து இருக்க மாட்டாங்க. 1810க்கும் தொகுத்து இருக்க மாட்டாங்க. இதை வச்சு கேட்டாங்கன்னா இதற்கு இல்லைன்னு முடிவு பண்ணிக்கலாம். அப்புறம் நற்றிணைக்கு தொகுத்தவர் இருக்க மாட்டார். தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. பன்னாடு தந்த ஒரு பாண்டிய மன்னன் மாறன் வழுதி அப்படிங்கிறது தான் அதோட தொகுத்தவர் யாருன்னு தெரியல. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக குறுந்தொகைக்கு தொகுத்தவர் குறிக்கோ, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. அப்புறம் ஐங்குறுநூறுக்கு 2மே இருக்கும். மதுரை கூடலூர் கிழார் தான் அதை தொகுத்தவர் ஆணைக்கட்சி மாந்தரஞ்சேரல் இருமுறை. ஒரு சேர அரசர் 10வது சேரரசராக இருக்கலாம் என 1810 குறிப்பிடுகிறது. அப்புறம் 1810 பரிபாடலுக்கு தொகுப்பித்தவரில் குறிப்பு போனால் கடவுள் வாழ்த்து பாடினவங்களும் யாருன்னே தெரில பரிபாடலுக்கும் 1810க்கும். அப்புறம்
கலித்தொகையில் வந்து தொகுத்தவர் வந்து நல்லந்தோனார். இவர் தான் எழுதினவராகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்தோனார் தான். கடவுள் வாழ்த்து பாடியவர் ஒன்று மாறும். கலித்தொகை நல்லந்தோனார். அதை தொகுத்தவர் நல்லந்தோனார். அகநானூறு தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டுமே இருக்கும். உருத்திர சன்மர் உக்கிர பெருவழுதி. தொகுத்தவர் உருத்திர சன்மர், தொகுப்பித்தவர் உக்கிர பெருவழுதி. அகநானூறு. அப்போ ஐங்குறுநூறும் அகநானூறும் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் ரெண்டும் இருக்கும். ஐங்குறுநூறு முக்கியம், அகநானூறு முக்கியம். தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாருன்னு முக்கியம். இவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. இவர் வந்து தொகுத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கூடலூர் கிழார். இதை தொகுத்தவர் உருத்திர சன்மர் உக்கிர பெருவழுதி. அவ்வளோதான். இதெல்லாம் வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இதில் கேட்க மாட்டாங்க, ஆனால் நான் வச்சுக்கலாம். நற்றினை கடவுள் வாழ்த்து பாடல் திருமாலை பற்றியது. குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடல் முருகனை பற்றியது. ஐங்குறுநூறின் கடவுள் வாழ்த்து பாடல் சிவனை பற்றியது. புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடல் சிவனை பற்றியது. 18 பரிபாடலில் கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கா என்னன்னு தெரில, யாரோட நானும் தெரில. நல்லந்தோனார் அந்த கலித்தொகையும் சிவன். அப்போ சிவனை பற்றியது நிறையா இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கலித்தொகை, புறநானூறு, ஐங்குறுநூறு மூன்றும் சிவனை பற்றிய பாடல். அகநானூறும் சிவனை பற்றி இருக்குது. அப்போ கடவுள் வாழ்த்து பாடல் எல்லாமே சிவனை பற்றி இருக்குது. எக்ஸப்ட்டு நற்றிணை குறுந்தொகை. நற்றிணை முருகன், குறுந்தொகை நற்றிணை திருமால் நதி, குறுந்தொகை முருகன். குறுந்தொகை முருகன், முகுந்தன் முருகன். முகுந்தன்னா கிருஷ்ணன். இது முகுந்தன் ஞாபகம் வச்சுக்க முடியாது. குறுந்தொகை முருகன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 10 பாட்டு நூலை பற்றி படிக்கப்படும். 10 பாட்டு என்பது 100 அல்லது 100க்கு மேற்பட்ட அடிகளாலான தனித்தனி நூல். 100 இருக்கணும், 100க்கு மேற்பட்ட அடிகளை கொண்ட தனித்தனி நூல். இதற்கு தனித்தனியாக புலவர்கள் இருப்பார்கள். இது தொகை நூல் அல்ல. தொகை நூல். இது அகவர் பாக்களால் அமைந்த 10 பாட்டுகளின் கோவை. இந்த 10 பாட்டு என்ற தொடரை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் வந்து பவணந்தி முனிவர். இந்த பவணந்தி முனிவர் தான் 10 பாட்டு முக்கியமானது. பவணந்தி முனிவர் 10 பாட்டு என்ற தொகையை முதல்ல அறிமுகப்படுத்தியவர் பவணந்தி முனிவர். அதுக்கப்புறம் இந்த 10 பாட்டு முழுமைக்கும் உரை எழுதியவர் நச்சினார்க்கினியார். இதில் இருக்கிற ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் 5 நூல்கள் நாட்டுப்படை நூல்கள். ஆனால் ஆற்றுப்படை என பெயர் பெற்ற நூல்கள் 4 நூல்கள் தான். ஒரு நூலுக்கு ஆற்றுப்படைன்னு பேர் இருக்காது. அதுக்கடுத்து சிறிய நூல் இதில் எதுன்னு கேட்டிங்கன்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு தான் சிறுசு. பெரிய நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி இதுகளே பெருசு. 782 அடிகள். 7, 8, 2. முல்லைப்பாட்டு 103 அடிகள். ஆற்றுப்படை நூல்களில் இந்த நூலில் வந்து ஆற்றுப்படை நூல் மொத்தம் 5ன்னு சொன்னால் இதில் எது பெருசு, இதில் எது சிறுசு. ஆற்றுப்படை நூல்களில் பெரியது மலைப்படுகடம். மலைப்படுகடம் தான் பெரியது. சிறியது எதுன்னு கேட்டிங்கன்னா பொருணர் ஆற்றுப்படை. இந்த பொருணர் ஆற்றுப்படை இவ்வாறு அழைக்கப்படும். சமுதாய பாட்டு எனவும் அழைக்கப்படும். 248 அடிகள். அதுக்கப்புறம் மலைப்படுகடம் இதான் இருக்கிறது பெருசு. ஓகேவா. அப்புறம் வேறு பெயர்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், திருமுருகாற்றுப்படைன்னு இருக்கும். திருமுருகாற்றுப்படையை புலவராற்றுப்படைன்னு சொல்லுவாங்க. பெரும்பானாற்றுப்படைன்னு ஒன்று இருக்கும். பெரும்பானாற்றுப்படையை பானாற்றுப்படை அப்படின்னும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு வந்து நெஞ்சாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. குறிஞ்சிப்பாட்டை பெருங்குறிஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டினப்பாலை வஞ்சி நெடும்பாட்டு. நெடும்பாட்டுனா நெடுந்தொகைனா அகநானூறு. வஞ்சி நெடும்பாட்டுனா பட்டினப்பாலை. மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படை. பொருணராற்றுப்படையை சமுதாய பாட்டு அப்படின்னு சொல்லுவது தமிழண்ணல் குறிப்பிடுகிறார். இவர் நூலை பற்றி தனித்தனியாக பார்ப்போம். திருமுருகாற்றுப்படை 10 பாட்டில் இது வந்து ஒரு ஆற்றுப்படை நூல். 10 பாட்டில் இது ஒரு ஆற்றுப்படை நூல். புறத்திணையை பற்றியது. இதனுடைய பாவகை ஆசிரியப்பா. அடி எல்லை 317 அடி. இதனை பாடிய புலவர் நக்கீரர்னு ஒன்று பாடியிருப்பார். நெடுநல் வாடை அப்படிங்கிறதையும் திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறதையும் இதான் நக்கீரர் தான் பாடியிருக்காரு.
பாட்டுடை தலைவன் முருகப்பெருமான். வேறு பெயர் முருகு புலவர் ஆற்றுப்படை. முருகுன்னு சொல்கிறாங்க, முருகன் அழகுன்னு அர்த்தம். புலவர் ஆற்றுப்படைன்னு சொல்கிறாங்க. உரை எழுதியவர் நச்சினார்க்கினியாரும் பரிமேல் அழகரும் இதுக்கு உரை எழுதியிருக்காங்க. 10 பாட்டின் 10 நூல்களுக்கும் இது கடவுள் வாழ்த்து போன்று அமைந்துள்ளது. வேறு எந்த தெய்வத்திற்கும் வேறு எந்த நூலிலும் இவ்வளவு நீண்ட பாடல் இல்லை. திருமுருகாற்றுப்படையில் தான் கடவுளுக்கு நீண்ட பாடல்கள் இருக்கிறது. இதில் முருகனுடைய 6 படைவீடுகள் பற்றி குறிப்பிடுகிறாங்க. திருப்பரங்குன்றம் எங்கே இருக்குது? மதுரையில் இருக்குது. மதுரையோட தென்மேற்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க திருப்பரங்குன்றம். இன்னொன்று திருச்சீரலைவாய். திருச்சீரலைவாய்னா திருச்செந்தூரை தான் குறிப்பிடுறாங்க. இந்த திருச்சீரலைவாய் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறாங்க. அது என்ன குறிப்புனா, சீராக வந்தும்போதும் அலைகளின் கரை வாயில் அமைந்துள்ள ஊர். அங்கே இருக்கிற கடலில் அலை சீராக வருவதனால் இது திருச்சீரலைவாய் என அழைக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. திரு ஆவினன்குடி. திரு ஆவினன்குடினா பழனி மலை. இதை கோடை மலை அப்படின்னு சொல்லுவாங்க, படித்தோம். திருவேரகம். திருவேரகம்னா திருப்பதின்னு சொல்லி யார் சொல்கிறாருன்னா நச்சினார்க்கினியார் குறிப்பிடுகிறார். 5 பல மலைப்பகுதி. மலைப்பகுதினா முருகன் குடியிருக்கும் குன்றுகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க, மலைக்குன்றுகள். பழமுதிர்ச்சோலை. மதுரையை அடுத்துள்ள அழகர் மலை தான் பழமுதிர்ச்சோலை. அழகர் மலை. இது இந்த அழகர் மலையை திருமால் இருஞ்சோலை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பழமுதிர்ச்சோலை. இதில் இருக்க 6 பகுதிகள் இருக்குது. அந்த 6 பகுதிகளையும் என்னென்ன செய்யப்படுதுன்னா, முதல்ல திருப்பரங்குன்றம் என்னும் மலைக்கோவில். இது இயற்கை வளம். திருப்பரங்குன்றமாக இது இயற்கை வளம் புரிந்தது. முருகனின் திருக்கோலம். சூரனுடன் முருகன் செய்த போர் இங்கே தான் இந்த பகுதியில் தான் குறிப்பிடுறாங்க. திருச்செந்தூர் 2வது பகுதி. திருச்சீரலைவாய். 12 தோள்களின் செயல்கள். முருகனுக்கு ஒரு 12 தோள்கள் இருக்குது. அதோட செயல்களை இந்த 2வது பகுதியில் குறிப்பிடுறாங்க. திரு ஆவினன்குடி. வழிபடும் மகளிரின் சிறப்புகளை பற்றி குறிப்பிடுது 3ஆம் பகுதி. திருவான்குடி பழனிமலையின் சிறப்பை குறிப்பிடுகிறது. முருகனை வழிபடும் முனிவரின் பெருமைகள். பழனிமலையில் இருக்கிறது அந்த முருகன் சிலை பல பாஷாணங்களால் ஆனதுன்னு குறிப்பிடுவாங்க. முனிவர்களின் பெருமை, மகளிரின் பெருமை, இதிலே தான் வழிபடும் மகளிரின் பெருமை, முனிவரின் பெருமை ரெண்டுமே குறிப்பிடுவது 3ஆம் பகுதி. திரு ஆவினன்குடி பழனிமலை. திருவேரகம்னா திருப்பதி. வழிபடும் மக்கள் மந்திரம் ஓதுவதோட செயல்களை அதில் குறிப்பிடுறாங்க. 5 மலைப்பகுதி. மகளிர். குறக்குறவை. முருகனின் அணி அழகு. இதெல்லாம் முக்கியமான முருகன் இருக்கும் நீர்த்துறை. 6வது பகுதி பழமுதிர்ச்சோலை. முருகன் இருக்கும் நீர்த்துறை, பழமுதிர்ச்சோலை அருவி, முருகன் அருளும் முறை. அப்புறம் 10 பாட்டு நூலில் மிகவும் பிந்திய நூல் தான், லாஸ்ட்டு வந்த நூல் இதுதான். நக்கீரர் தான் பாடியிருக்காரு, ஆகவே பார்த்தோம். இதை நெடுங்கடை ஒன்றும் பாடியிருக்காரு. ஆற்றுப்படை நூல்கள் எல்லாமே எப்படி பேர் பெறும்னா, பரிசில் பெற செல்வோரின் பெயரால் ஏற்படும். திருமுருக ஆற்றுப்படை மட்டும் பரிசு யார் கொடுக்குறாங்களோ அவர்களின் பெயரால் குறிப்பிடப்படுகிறது. அதான் என்னோட சிறப்பு. பரிசில் கொடுப்பவர் பெயரால் இது பாடப்படுகிறது. முருகன் ஆற்றுப்படுத்துவதே திருமுருக ஆற்றுப்படை அப்படின்னு சொன்னவர் துரை அரங்கனார். முருகன் ஆற்றுப்படுத்துவதே திருமுருக ஆற்றுப்படைன்னு சொல்லியிருக்காரு துரை அரங்கனார். முக்கியமான குறிப்பு. பெயர் காரணம் இது எல்லாத்தையும் புரிஞ்சு படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் ஞாபகம் வச்சுக்கலாம். இது பொருணர் ஆற்றுப்படை வந்திருக்கு. அப்போ இது ஒரு ஆற்றுப்படை நூல். இது ஒரு புறத்தனை நூல். ஏன்னா இது போர்க்களத்தை பற்றி பாடக்கூடியது, அதனால் இது புறத்தனை நூல். இது ஆசிரியப்பா, பாவகை ஆசிரியப்பா. அதுலேயும் வஞ்சியடி. இது புறநானூறு மாதிரி இது ஒரு வஞ்சியடி. அடி வரையறை 248. இதில் பொருணர் ஆற்றுப்படைன்னு இருக்குது. அப்போ பொருணர்னால் என்னன்னு தெரியணும். யாருன்னா வேடதாரின்னு வச்சுக்கலாம். அப்போ ஒருவரை போல் வேடமிட்டு நடிப்பவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நடிப்பவரை பொருணர்னு சொல்லலாம். நடிப்பவர் கிடையாது. வேடமிட்டாலே நடிப்பவருங்கிறது அடுத்த விட நமக்கு வந்துடும். ஆனால் அப்போ வேடமிட்டு பாடுபவர்னு துல்லியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க 3 வகையில் பொருணரை பிரிக்கிறாங்க. ஏற்களம் பாடுபவர், போர்க்களம் பாடுபவர், பரணி பாடுபவர் அப்படின்னு 3 வழியாக கூறுகிறாங்க. ஏற்களம் பாடுபவர்னா ஏருளும் வேளாண்மையை பற்றி பாடுபவர். மன்னர் போர் புரியும் போர்க்களத்தை நேரில் சென்று பாடுபவர். இது ஒரு வகையான பொருணர்.
ஆயிரக்கணக்கான யானைகளை கொன்ற தம் மன்னனின் வெற்றியை பாடுபவர் 3வது வகையான பொருணர். இதில் போர்க்களம் பாடுபவர்களை பற்றி தான் பொருணர் ஆற்றுப்படை குறிப்பிடுகிறது. பொருணர் ஆற்றுப்படை குறிப்பிடுகிறது. சரி, பேர் காரணம் என்னென்னா, பொருணரை புலவரிடம் பரிசில் பெற்ற பொருணர் ஆற்றுப்படுத்துவதாக இருந்ததால் பொருணர் ஆற்றுப்படை எனப்பட்டது. ஒரு பொருணர் புறவலரிடம் பரிசில் பெற்ற பொருணன் ஆற்றுப்படுத்துவதாக பொருணர் ஆற்றுப்படை என அழைக்கப்படுகிறது. இதில் சில செய்திகள் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். வீட்டிற்கு வந்த விருந்தினரை 7 அடி பின் சென்று வரவேற்றல் அப்படிங்கிறதும் குறிப்பிடப்படுகிறது. 7 அடி நடந்து சென்று வரவேற்றலும் வழி அனுப்புதலும், இது ரெண்டையும் 7 அடி நடந்து சென்று வரவேற்கணும், வழி அனுப்பணும், இதை குறிப்பிடுகிறது. விருந்து பற்றி குறிப்பிடுகிறது பொருணர் ஆற்றுப்படை. அப்புறம் கரிகால் பெருவளத்தான் தம் மன்னனாக இருந்தபோது தன்னை நாடி வந்த புரவலர் இரவலராக இருந்தும் அவரை பெரிதும் மதித்தான். கரிகால் பெருவளத்தானின் சிறப்பை குறிப்பிடுகிறது. அவன் இரவலரை எப்படி மதித்தார் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறது. அகநானூரை போலவே இதில் வெண்ணி பரந்தலை போர் பற்றி குறிப்பிடுகிறது. வெண்ணி பரந்தலை போர் யார்? கரிகாலனோட வெண்ணி பரந்தலை போர். அதுக்கப்புறம் பொருணர் இசை விழா, விரலி வர்ணனை, கரிகால சோழனின் விருந்து உபசரிப்பு போன்ற குறிப்பிடுகிறது. கரிகாலனின் வலிமையை எப்படி குறிப்பிடுகிறதுனா, கரிகாலனின் வலிமையை வெண்ணி தாங்கிய ஒருவரு நோன்றன், வெண்ணி பரந்தலை போரில் வந்ததுனால வெண்ணி தாங்கிய ஒருவரு நோன்றான் அப்படின்னு குறிப்பிடுகிறது. சிறுபான் ஆற்றுப்படை, இது ஒரு ஆற்றுப்படை நூல். இது ஒரு ஆற்றுப்படை நூல், புறத்திணை பற்றியது. ஆசிரியர் கவால் அமைந்தது. இதில் மொத்தம் பாடல்கள் 269 பாடல்கள் இருக்குது. இதை பாடிய புலவர், ஏன்னா இது ஒவ்வொரும் தனித்தனி புலவர்கள் பாடியிருப்பாங்க, இது ஒரு தொகை நூல் கிடையாது. நல்லூர் நத்தத்தனாருங்கிறவர் தான் இதை பாடியிருக்காரு. இதனுடைய தலைவன் ஒய்மா நாட்டு நல்லியக்கூடன். ஒய்மா நாடுனா திண்டிவனம், இப்போ இருக்கிற திண்டிவனம் தான் ஒய்மா நாடு. இதனை ஆண்ட நல்லியக்கோடன் எனும் குறுநில மன்னனை பற்றி குறிப்பிடுகிறது. பாணர், பண்பாடுவோர் பாணர். பாணர்னா யாருன்னு சொல்லுவாங்க. நல்லியக்கூடன் யாருன்னா 7 வள்ளல்கள் இருப்பாங்க. கடையெழு வள்ளல்கள் 7 பேர் இருப்பாங்க. அந்த கடையெழு வள்ளல்கள் 7 பேருக்கு பிறகு அவர்களின் பெருமை வள்ளல் தன்மையை தான் ஒருவனை சுமந்து கொண்டவன் நல்லியக்கோடன். ஆஃப்டர் 7 பேருக்கு அப்புறம் அவர்களின் பெருமையை தான் ஒருவனை சுமந்து கொண்டவன் நல்லியக்கோடன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. என்னோடய பகுதி ஒய்மா நாடு, திண்டிவனம். அதுக்கப்புறம் பாணர்னால் யாருங்கிறதுக்கு சிறுபான் ஆற்றுப்படையில் என்ன சொல்கிறாங்கன்னா, பண்பாடுவோர் பாணர். இந்த பாணர்களை அவர்களுடைய வகை 3 வகையாக பிரிக்கிறாங்க. இசைப்பாணர், யாழ் பாணர், மண்டை பாணர். இந்த யாழ்ப்பாணரை 2 வகையாக பிரிக்கிறாங்க. சிறிய யாழ்ப்பாணர், பேரியாழ் பாணர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறிய யாழ்ப்பாணர்னால் சிறிய யாழை கையில் வைத்திருப்பவர் சிறிய யாழ்ப்பாணர், பெரிய யாழை கையில் வைத்திருப்பவர் பெரிய யாழ்ப்பாணர் அப்படிங்கிறாங்க. மண்டை பாணர் அப்படின்னா இறந்துண்டு வாழ்பவரை மண்டைப்பாணர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோடய சிறப்பு பெயர் என்னென்னா, இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தக்கையாக பரணியோட உரையாசிரியர் தான் இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் கொடுக்குறாரு. சிறப்புடைத்தான சிறுபான் ஆற்றுப்படை. சிறப்புடைத்தான சிறுபான் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்கிறவர் உரையாசிரியர் தக்கையாக பரணியோடைய உரையாசிரியர். தக்கையாக பரணியின் உரையாசிரியர் தான் இதை குறிப்பிடுகிறாரு. அதுக்கப்புறம் கடையெழு வள்ளல் தன்மையை பற்றி இது குறிப்பிடுகிறது. பேகன், மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன். பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி. காரி, திருமுடி காரி, மலையமா நாடு. இரவலருக்கு தன்னை விரும்பி வரும் இரவலருக்கு குதிரைகளை பரிசாக தளிந்தவர் காரி. ஓரினா கொல்லிமலை. இவர் தன்னை நாடி வரும் இரவலர்களுக்கு நாடுகளையே பரிசாக தந்தவர் ஓரி. குதிரையை பரிசாக தந்தவர் காரி, நாடுகளை பரிசாக தந்தவர்
ஓரி ஆய் ஆய் அண்டிரன்னு சொல்லுவாங்க. நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கம்னா போர்வையாக ஒரு துணி வகைன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். நீலமணியையும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்தவன் ஆய். அதியமான் நமக்கு தெரியும். அவைக்கு நெல்லிக்கனி தந்தவர் அதியமான். அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அதியமான். நல்லி தன் மனதில் உள்ளதை கூறி நாடி வந்தவரை நகைக்கச் செய்தவன். பொருட்களை வாரி வழங்குவன் நல்லி. நல்லி நகைக்கச் செய்தவன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதியமான் நெல்லிக்கனி, ஆயண்டியரன் கலிங்கம், நாகம் தந்த கலிங்கத்தையும் நீலமணியையும் சிவனுக்கு அளித்தவன், சிவனுக்கே அளித்தவர். பேகன் மயிலுக்கு போர்வை, பாரி முல்லைக்கு தேர். அவ்வளோதான். இந்த 7 பேரை பற்றி போயிருது. இந்த 7 பேருக்கு அப்புறம் வந்தது 7 வள்ளல்களுக்கு பிறகு வள்ளல் தன்மையை தான் ஒருவனை சுமந்து கொண்ட அந்த நல்லிய கூடம் 7வர் பூண்ட ஈகை செந்தூகம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது. 7வர் பூண்ட ஈகை செந்நுகம் அப்படிங்கிறத பற்றி குறிப்பிடுகிறது இதுதான். 7வர் யாருன்னா தெரியும், பார்த்துட்டோம். திண்டிவன பகுதி தான் ஒய்மாடுன்னு சொல்கிறாங்க. என் குரல் சிறியால் இடைவையின் தரியன சிறுபானர்களை பற்றி குறிப்பிடுகிறது. வேந்தர்களின் தலைநகரங்களின் சிறப்புகளை பற்றி பாடும் நூல். பேகன் முதலாக 7 வள்ளல்களை பற்றி பாடும் நூல். அவைப்பு மான் அரிசி அமலை வெண்சோறு சுவைத்தார் அளவின் கலவையோடு பெருகுவீர் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அவைப்பு மான் அரிசி அப்படிங்கிறது ஒரு பாடல். அது திருவண்ணாற்றுப்படையில் இருக்குது. நம்ம அப்போ பார்த்த புறநாற்றுப்படையில் சமுதாயப்பாட்டு. பெரும்பானாற்றுப்படை தான் சமுதாயப்பாட்டு எனவும் பானாறு எனவும் அழைக்கப்படுகிறது. பெரும்பானாற்றுப்படை சமுதாயப்பாட்டு அழைக்கப்படுகிறது. 500 பாடல்கள் இருக்குது. பாருடைய தலைவன் தொண்டைமான் இளந்தரையன். அவன் காஞ்சி நகரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்தவர். நச்சினார்க்கினி அதை குறை எழுதியிருக்காரு. கலங்கரை வழக்கத்தை பற்றிய குறிப்பு இதில் காணப்படுகிறது. பாணர்கள் பெரும்பாணர்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது. இது பாணாறு எனவும் சமுதாய பாட்டு எனவும் அழைக்கப்படுகிறது. சங்க காலத்திலே மிகப்பெரிய அளவில் கலங்கரை வழக்கம் குறிப்பிடுகிறது. 5 நிலவாழ் மக்களின் வாழ்வு சிறப்பையும் குறிப்பிடுகிறது. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றஞ்சென்னி அப்படிங்கிற பாடல் இதுதான் இருக்குது. வானம் ஊன்றிய மதலை போல, வானம் ஊன்றிய அப்படிங்கிற பாட்டு. மதலைனா தமிழ் என்ன படிச்சிருப்போம், தூண்னு படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாட்டிய ஏற்றஞ்சென்னி. அப்புறம் அவ்வளோதான். இதில் மலைப்படுகடாம் இது ஆற்றுப்படை நூல். புறத்தனையை பற்றியது. ஆசிரியப்பல் அமைந்தது. மொத்தம் 553 பாடல்களை கொண்டது மலைப்படுகடாம். இதனுடைய வேறு பெயர் கூத்தராற்றுப்படை என குறிப்பிடுகிறது. கூத்தரை களம்பெரு கண்ணுலர் என்று குறிப்பிடுகிறது. களம்பெரு கண்ணுலர் என குறிப்பிடுவது கூத்தராற்றுப்படை. களம்பெரு கண்ணுலர். அதுக்கப்புறம் கூத்தன் ஒருவன் பிற கூத்தர்களை ஆற்றுப்படுத்துவது தான் இந்த கூத்தராற்றுப்படை. அதனால தான் இதுக்கு கூத்தராற்றுப்படைன்னு பேர் வந்துச்சு. இதுக்கு கூத்தராற்றுப்படைங்கிற பேருக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலைப்படுகடாம் அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க. எதுக்குன்னா மலைக்கு யானையை உவமைத்து கூறுகிறது. அதாவது மலைக்கு யானையை உவமையாக கூறுது. அப்புறம் மலையில் உண்டாகும் ஓசையை கடாம்னு சிறப்பித்தமையால் இது மலைப்படுகடாம் என அழைக்கப்படுகிறது. இந்த கடாம்னா யானையின் மத நீர், இதைத்தான் கடாம்னு சொல்லுவாங்க. யானையின் மத நீரைத்தான் கடாம்னு சொல்லுவாங்க. இசைக்கருவிகளை பற்றி அதிகமாக குறிப்பிடும் நூல் மலைப்படுகடாம்னு படிச்சிருப்போம். இதில் முக்கியமாக என்னென்ன இசைக்கருவிகள்னு கொடுத்துருக்காங்க. முழவு, இன்றைக்கி அதுக்கு பொருள் பறை தான் முழவு. ஆகுலினா சிறுபறை. அப்புறம் பதலைனா தபேலா. இன்றைக்கி இருக்கிற தபேலாவை தான் பதலைன்னு குறிப்பிடுறாங்க. கோடுனா கொம்பு தான் கோடுன்னு குறிப்பிடுறாங்க. பாண்டில்னா ஜால்ரா. அவ்வளோதான். அப்புறம் அந்த நன்னன், இதோட பாட்டுடைய தலைவன் நன்னன். இதோட நாடு நவியமலைனா இன்றைக்கி இருக்கிற ஜவ்வாது மலையை தான் நவீரமலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நன்னனோட மனைவி கற்புக்கன்று தனிக்கொடி நாட்டினான்னு கொடுப்பாங்க. கற்புக்கு பேர் போனவர் நன்னனின் மனைவி.
அப்புறம் இதில் சிவன் காரி உண்டி கடவுள்னு குறிப்பிடப்படுகிறார். எங்கேயாவது காரி உண்டி கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தான். நன்னனின் தலைநகர், நன்னனுடைய நாடு நவீனமலை, அது ஜவ்வாது மலைன்னு குறிப்பிட்றாங்க. தலைநகர் எதுன்னு கேட்டிங்கன்னா செங்கன்மா. இன்றைய செங்கமை தான் அப்போ செங்கன்மா என குறிப்பிடுகிறது. செங்கன்மானா செங்கம், இன்றைக்கி இருக்கிற செங்கம் தான் செங்கன்மா. அவ்வளோதான், இதில் குறிப்பு வேறு எதுவும் இல்லை. குறிஞ்சிப்பாட்டு திணை குறிஞ்சி திணை பாவகை ஆசிரியப்பா 267 பாடல்களை கொண்டது. இதனுடைய வேறு பெயர்கள் பெருங்குறிஞ்சி, களவியல் பாட்டுன்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஆசிரியர் கபிலர். இதை தொகுத்தவர் உவேசா. இதில் மொத்தம் 96 நூல் கிடச்சிருக்கு. 96 பூவோட பேர்கள் கிடச்சிருக்கு. மீதி 3 பூக்காக தேடி அலைஞ்சிருப்பார். இதை கபிலர் எதுக்காக பண்ணான்னா, ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழர் மரபு சொல்கிறதுக்காக இதை பாடியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமானது துறை, அறத்தோடு நிற்றல் துறை அப்படிங்கிற துறை இதில் அமைந்திருக்கிறது, இயற்றப்பட்டிருக்கிறது. கோவை நூல்களுக்கு முன்னோடி எதுன்னு கேட்டிங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு தான் முக்கியமான கொஷினு. கபிலரை இயற்கையை வர்ணிப்பதில் சிறந்தவர் என தனிநாயகம் அடிகளார் குறிப்பிடுகிறார். தனிநாயகம் அடிகள் இயற்கையை வர்ணிப்பதில் சிறப்பு. ஏன்னா 99 வகையான மலர்களை பற்றி குறிப்பிடுகிறார். அதை அந்த 99 வகை மலர்களை பற்றி 34 அடிகளில் குறிப்பிடுகிறார். வெறும் 34 அடியில் குறிப்பிடுறதுனால இவர் இயற்கை படைப்புகள் என தனிநாயகம் அடிகளால் குறிப்பிடப்படுகிறார். முல்லைப்பாட்டு பொருள் ஆற்றி இருத்தல் என்பதுதான் பொருள். திணை முல்லைத்திணை. குறிஞ்சிக்கு குறிஞ்சமை, முல்லைப்பாட்டுக்கு முல்லைத்திணை. பாவகை ஆசிரியப்பா. 103 அடிகளை கொண்டது. இதுக்கு நெஞ்சாற்று படை எனவும் முல்லை எனவும் ஒரு பேர் இருக்கிறது. முல்லைத்திணை இதனுடைய பாலுடைய தலைவன் நெடுஞ்செழியன். முல்லைனா இல்லிருத்தல் முல்லை என்பது இலக்கணம். இல் இருத்தல் முல்லை, ஆற்றி இருத்தல் அப்படிங்கிறதான் முல்லைன்னு குறிப்பிடுறாங்க. தலைவன் நெடுஞ்செழியன். காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார். ஆசிரியர் நப்பூதனார். இவர் காவிரி பூம்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் என குறிப்பிடுகிறார். 10 பாட்டு நூல் சிறியது முல்லைப்பாட்டு. முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுது கார்காலம், சிறுபொழுது மாலை. பட்டினப்பாலை. இது 2 திணைகள் இருக்குது. ஒன்று நெய்தல், இன்னொன்று பாலை. எதுக்குன்னா இதில் பாலைத்திணையும் காவிரி பூம்பட்டினத்தின் நகரின் வளத்தையும் ஒருங்கே கூறுவதால் இது பட்டின் பாலை என அழைக்கப்படுகிறது. கடற்கரையோரத்து நகரங்களை பட்டினம் எனவும் கிராமங்களை பாக்கம் எனவும் சொல்லுவாங்கன்னு படிச்சிருப்போம். பட்டினம் பாக்கம் அப்படின்னு இப்போ இருக்குது. இந்த பட்டினம்னா இதை எதை குறிக்கணும், காவிரி பூம்பட்டினத்தை குறிக்கிறது. இதை புகார்னும் பூம்புகார்னும் சொல்கிறாங்க. மொத்த பாவம் எண்ணிக்கை 301. இது ஆசிரியர் பாவல் அமைந்தது. இடையிடையே வஞ்சி கலந்த ஆசிரியர் பாவலும் வருகிறது. அது என்ன வஞ்சி கலந்த ஆசிரியப்பா? இடையிடையே ஆசிரியப்பா அமைந்த வஞ்சி நெடும்பாட்டு. இதனோட பாவகை. இந்த வஞ்சி நெடும்பாட்டு என குறிப்பிடுவது தமிழ் விடுத்துவது. பாடிய புலவர் கடலூர் திருமணனார். யாரை பற்றி இருக்குன்னா கரிகாலனை பற்றி குறிப்பிடுகிறது. கரிகாலன் இதற்காக 16, 100, 1000 பொற்காசுகள் கொடுத்ததாக கலிங்கத்து பரணி குறிப்பிடுகிறது. இதில் உள்ள பாடல்கள் கொள்வதும் மிகக்கொள்ளாது, கொடுப்பதும் மிகக்கொள்ளாது அப்படிங்கிறதும், நடுவு நின்ற நன்னஞ்சினோர். இது 2 இதில் இருக்குன்னா பட்டினப்பாளையின் சிறப்பினையும் அங்கு இருக்கக்கூடிய வணிகர்களின் சிறப்பினையும் குறிக்கிறது. இந்நூல் பாடப்பட்ட இடம் 16 கால் மண்டபம். 16 கால் மண்டபங்கிறது தான் நூல் பாடப்பட்டிருக்கு. நெடுநல் வாடை. இதுலேயும் 2 திணைகள் இருக்குது. முல்லைத்திணை, வஞ்சித்திணை. வஞ்சித்திணைனா அகமும் புறமும் சேர்ந்த திணை. ஆசிரியர் பாடல் அமைந்தது. இதில் உள்ள மொத்த பாடல்கள் 188. தலைவி தலைவனுக்கு எப்படி சொல்கிறாங்க, தலைவனை பிரிந்த தலைவிக்கு நெடு வாடையாகவும் நெடிய வாடையாகவும் நெடிய நாட்களாகவும், கடமை ஆற்றச் சென்ற தலைவனுக்கு நல் வாடையாகவும் அமைந்ததாக நெடுநல் வாடை என பெயர் பெற்றது என கூறப்படுகிறது. நெடுநல் வாடையை நெடுமை கூட்டல் நன்மை கூட்டல் வாடை என பிரிக்கின்றனர். இதற்கு வேறு பெயர்கள் 10 பாட்டின் இலக்கிய கருவூலம், வரலாற்று கருவூலம் முன்னாடி படித்தோம், தமிழ் கருவூலம்னு படித்தோம். இது 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் அழைக்கப்படுவது. 10 பாட்டின் இலக்கிய கருவூலம் அழைக்கப்படுவது நெடுநல் வாடை. மொழிவள பெட்டகம் என அழைக்கப்படுகிறது. சிற்பப்பாட்டு என அழைக்கப்படுகிறது. திருவிக்காத தமிழ் சுரங்கம்னு சொல்கிறாரு. இதுதான் முக்கியமானது. திருவிக்காத தமிழ் சுரங்கம்னு சொல்கிறாரு. இதனுடைய பாடுடைய தலைவன் நெடுஞ்செழியன். தலையானங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். புலவர் நக்கீரர்.
இதனோட பாட்டுடை தலைவன் நெடுஞ்செழியன்னு சொன்னவர் நச்சினார்க்கினியார் தான் அதை சொல்கிறாரு. திருவிக்கா அதை மூணு டைப்ஸில் புகழ்கிறாரு. இந்த வாடைங்கிறது துன்பத்தை குறிக்கும், நல்லங்கிறது அன்பை குறிக்கும், நெடுங்கிறது அழியாமையை குறிக்கும். அதனால் இது அழியாது நீளும் நல்வாடை, அழியாது நீளும் நல்வாடை என குறிப்பிடுவது திருவிக்கா குறிப்பிடுகிறார். ஒரு சிறு புல் நுனியில் மருவும் ஒரு பனி இடைத்துளை ஒரு பெரிய ஆலமரம் காட்சி தருவது போல சிறிய நெடுநல் வாடையில் பெரிய உலகம், உயிர், அன்பு, தெய்வம் இவற்றின் திறன்கள் என காட்சி தருகின்றன என திருவிக்கா குறிப்பிடுகிறார். நெடுநல் வாடை என்பது ஒரு பெருஞ்சுரங்கம். நக்கீரர் கண்ட சுரங்கம் தமிழ் சுரங்கம் எனப்படுகிறது. பெருஞ்சுரங்கம், நக்கீரர் கண்ட சுரங்கம், தமிழ் சுரங்கம் என திருவிக்கா குறிப்பிடுகிறார். அப்புறம் நெடுநல்வாடையின் தலைவன் நெடுஞ்செழியன் அப்படின்னு குறிப்பிடுவர் நச்சினார்க்கினியார். கொற்றவை வழிபாடே பாட்டின் நடுமணியாக பதிந்துள்ள வைரம்னு மூவா சொல்கிறாரு. கொற்றவை வழிபாடே பாட்டின் நடுமணியாக பதிந்துள்ள வைரம். கொற்றவை வழிபாடு தான் இதுக்கு மிக முக்கியமானதுன்னு சொல்கிறாரு, மூவா சொல்கிறாரு. அப்புறம் அந்த புனையா ஓவியம்னு ஒரு வரி இருக்கும், அது பாண்டிய மாதவியை குறிப்பிடுகிறது என இந்நூலில் குறிப்பிடப்படுகிறது. புனையா ஓவியம் புனையா ஓவியம் யாரை சொல்கிறாங்கன்னா பாண்டிய மாதவியை குறிப்பிடுறாங்க. இதில் கூதிர் பாசறைங்கிற ஒரு துறை குறிப்பிடப்பட்டுள்ளது. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளையும் இதை சிறப்பிக்கிறார். திருப்பச்சவங்க மூவா, பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை, திருவிக்கா அவங்களாம் சிறப்பிக்கிறாங்க. பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா, 10 பாட்டின் டதிமானம் 10 பாட்டதிமானம் பற்றினார் பற்றுவாரோ எத்துணையும் பொருட்கிசையும் இலக்கணமில் கற்பனையே. நல்ல கற்பனைன்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஆனால் பெருசாக வந்துச்சுன்னா அது சுந்தரம் பிள்ளை குறிப்பிட்டது முக்கியம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் யாருன்னா மூவா, பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை, திருவிக்கா அதை பற்றி குறிப்பிட்டிருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரை காஞ்சி இது புறத்திணையை பற்றியது, மருதத்திணையை சார்ந்தது, ஆசிரியர் பாவாலானது. இதனுடைய வேறு பெயர்கள் மாநகர் பாட்டு, கூடத்தமிழ், காஞ்சி பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அந்த மாநகர் பாட்டுன்னு சொல்கிறது சா வே சுப்பிரமணியன். சாவே சுப்பிரமணியன்கிறவர் தான் இது என்ன சொல்கிறாருன்னா மாநகர் பாட்டுன்னு குறிப்பிடுறாங்க. மதுரை ஆண்ட பாண்டிய நெடுஞ்செழியன் தான் என்னோடய பாட்டுடைய தலைவன். பாண்டியவர் மாங்குடி மருதனார். பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு வாழ்க்கை நிலையாமையை பற்றியதை குறிப்பிடுகிறது. பொருட்செல்வம், இளமை, யாக்கை போன்ற உலக இன்பங்கள் நிலையற்றவை என்று காஞ்சி திணை விவரித்து கூறுவது மதுரை காஞ்சி. நிலையாமையை உணர்த்தும் திணை தான் இந்த காஞ்சி திணை. இந்த காஞ்சி திணை தொல்காப்பியரின் காஞ்சி திணை நிலையாமை பற்றியது. புறப்பொருள் வெண்பாமனின் காஞ்சி திணை போர் பற்றியது. 10 பாட்டில் அதிக வரிகளை அடிகளை கொண்டது மதுரை காஞ்சி. அதிக பாடல்களை கொண்டது மலைப்படுகடா. நாலங்காடி அல்லங்காடி பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. மதுரையில் பறவைகள் சரணாலயம் உள்ளதை பற்றிய குறிப்பும் இதில் காணப்படுகிறது. ஒரு பாடலடி மண்ணுற ஆழ்ந்த மணற்கிடப்பின் வையை என்ன வழக்குடை வாயில் அப்படிங்கிற பாட்டு இருக்குது. மண்ணுற ஆழ்ந்த